ஈர அன்பினர் யாதும் குறைவிலர். குறைவிலார்னு அர்த்தப்படுத்திக்கலாம், ஒண்ணும் தப்பு இல்லை. அது என்ன அன்புல ஈர அன்பு? இது எங்க இருக்கு? யாருக்கு தெரியும்? கொஞ்ச நேரம் ஆனா தெரியும். இப்ப நாமெல்லாம் கைலாசத்துக்கு போறோம். கைலாசத்துக்கு போக முடியுமா? இப்ப இருக்கிற கைலாசத்துக்கு போக முடியாது. தூரத்துல நின்று பார்த்துட்டு வரலாம். கைலாசத்துக்கு போனா மூச்சு ஆக்சிஜன் கிடையாதுங்க. நம்ம நின்று பார்க்கிற இடமே 40% தான். டாக்டர் 40% ஆக்சிஜனை வச்சு நம்ம என்னத்துக்கு ஆகிறது? துணிய முடியாது, நிமிர முடியாது, ஷூ மாட்ட முடியாது, இப்படி எல்லாம் இறந்து பேச முடியாது. இப்ப என்ன சொன்னேன்? நமக்கு அந்த காற்று ஆக்சிஜன் கிடைக்குது. அங்க ஆக்சிஜன் குறைச்ச, அதனால கைலாசத்துக்கு நீங்க போக முடியாது. கைலாசத்தை தூரத்தை நின்று பார்த்துட்டு வரலாம், அவ்வளவுதான் அதிகபட்சம். கைலாசத்துக்கு இப்ப நம்மெல்லாம் போறோம். கைலாசத்துக்கு போறதுக்கு முன்னால ஒரு சின்ன விஷயத்த உங்களுக்கு தான் சொல்றேன். ஒரு சைவரும் ஒரு வைஷ்ணவரும் சந்தித்தார்கள். இந்த சைவர் வைஷ்ணவரை பார்த்தார். நம்ம கோயில்தான், அங்க இருக்கிற ஐயங்காரும் இங்க உள்ள ஐயரும் சந்தித்தார்கள். நல்ல அமைப்பு. அந்த ஐயங்கார் இந்த ஐயரை பார்த்தார். நீங்க தான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இந்த ஐயர் அந்த ஐயங்காரை பார்த்தார். அதெல்லாம் கிடையாது, நீங்க தான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. உங்களுக்கு புரியுதா? இந்த சிவாச்சாரியார் அல்லது ஐயர் வைஷ்ணவர்களை பார்த்தார். நீங்க தான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு பெருமாள் மேல 4000 திவ்ய பிரபந்தம் பாடப்பட்டது. இந்த 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு வியாக்கியானம் பண்றதுக்கு வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் கிடைச்சார். ஒவ்வொரு பாட்டுக்கு வியாக்கியானம்ங்க. படிச்சிருக்கீங்களா? நான் ஒன்னே ஒண்ணு சொல்லட்டுமா? இந்த மார்கழி திங்கள்னு திருப்பாவையில முதல் பாட்டு வருது, அம்மா தெரியுமா? மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடம் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கு மாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்டி யசோத இளஞ்சிங்கம். எனக்கு அந்த வரிதான் வேணும். ஏறார்ந்த கண்ணின்னா என்ன அர்த்தம்? யசோதை யாரு? கிருஷ்ணனை வளர்த்தவள் யசோதை, கிருஷ்ணனை பெற்றவள் தேவகி. யசோத கண்ணு அழகா இருக்கான், ஏர்னா அழகுன்னு அர்த்தம். ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். வியாக்கியான கர்த்தா பெரியவாச்சாம்பிள்ள சொல்றார், யசோதையினுடைய கண்ணு அழகா இருந்துச்சே ஏன்? கிருஷ்ணனை பார்த்து பார்த்து பார்த்த கண்ணு அழகாயிருச்சான். அப்ப கிருஷ்ணன் எவ்வளவு அழகா இருக்குமா? அதான் வியாக்கியானம். நமக்கு அதெல்லாம் எட்டடியே. நம்ம என்ன சொல்லிவிட்டோம்? யசோத கண்ணு அழகா இருந்துச்சு, அதோட முடிஞ்சு போச்சு. வியாக்கியான கர்த்தா என்ன சொல்றாரு? தன் பிள்ளையை மாறாதே பார்த்து கொண்டிருக்கையினாலே யசோதையினுடைய கண்கள் அழகை பெற்றன. இதான் இதுக்கு பேரு வியாக்கியானம். இந்த சைவர் அந்த வைஷ்ணவரை பார்த்து என்ன சொன்னார்? உங்களுக்கு 4000க்கு விளக்கம் சொல்லி வியாக்கியானம் பண்றதுக்கு பெரியவாச்சாம்பிள்ளை அப்படின்னு ஒரு வியாக்கியான கர்த்தா கிடைச்சாரு. எங்க சைவத்துக்கு அப்படி கிடைக்கலையே. 15326 பாட்டுக்கு வியாக்கியானம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஆள் கிடைக்கலையே. யாராவது சொல்லியிருக்காங்களா வியாக்கியானம்? திருவாசகத்துல 170 பாட்டுக்கு ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. திருவாசகத்துல 170 பாட்டு, திருச்சரகம் 100 பாட்டு, நீட்டல் விண்ணப்பம் எத்தனை பாட்டு? 50 பாட்டு, திருவம்பாவை 20 பாட்டு, 5, 6, 7வது தலைப்பு. திருவாசகத்துல இந்த 170 பாட்டுக்கு வியாக்கியானம் அற்புதமா பண்ணினார் பண்டிதமணி கதிரேச செட்டியார். சொல்லுக்கு சொல் வியாக்கியானம், நயவுரைன்னு பேர். அப்புறம் கிடைக்கிறேன் பெரிய புராணத்துக்கு ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணினார். அது விளக்கமாய் இருந்தது சி.கே. சுப்பிரமணியம் முதலியார். சரி, இப்ப நம்ம கதைக்கு போறேன். சைவர் என்ன கேட்டார் வைஷ்ணவரை பார்த்து? உங்களுக்கு நீங்க தான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, உங்களுக்கு பெரிய வாச்சாம்பிள்ள கிடைச்சா எங்களுக்கு கிடைக்கலையே.
வைஷ்ணவர் சைவரை பார்த்தார். இல்லையா, நீங்க தான் கொடுத்து வச்சவங்க. ஒருத்தர் பாராட்டணும். பாராட்டணுமா இல்லையா? நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணனா நான் நல்லா இருக்கணும்னு நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டீங்களா மாட்டீங்களா? சத்தியமா பண்ணுவீங்க. நான் அதுலதான் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கணும் கடவுளே அப்படின்னு நான் கேட்டா எல்லாரும் என்ன வாழ்த்துவீங்கல்ல. அவர் சொன்னார், சைவர்களே நீங்க தான் கொடுத்து வச்சவர். ஏன்? 63 நாயன்மார்கள் பெருமையையும் 9 தொகையடியார்கள் பெருமையையும் பாடுவதற்கு சேக்கிழார்னு ஒருத்தர் உங்களுக்கு கிடைச்சா எங்களுக்கு கிடைக்கலையே. வைஷ்ணவத்துல கிடைச்சாங்களா? இல்லையே. புரியுதா? ரெண்டு. அதனால சைவத்துல திருமுறைகள் 12ல 11 திருமுறைகள் நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்டன. பின்னாலே வந்தது பெரிய புராணம். கிட்டத்தட்ட 12ஆம் நூற்றாண்டு பெரிய புராணம் வந்தது. இப்போ நம்ம தலைப்பு பெரிய புராணம். எத்தனை பாட்டுமா? 4286 பாட்டு பெரிய புராணம். அதுல திருஞான சம்பந்தர் சாமிக்கு மட்டும் 1256 பாட்டு. புள்ள பாதி புராணம் பாதி. பெரிய புராணத்துல புள்ள பாதி, திருவாசகத்துல தில்ல பாதி. புரியுதா? திருவாசகத்துல சிதம்பரம், எங்க தொட்டாலும் கோயில் சிதம்பரம் நடராஜா தான் அவருக்கு. அந்த காலத்துல சொல்லுவாங்க பெரிய புராணத்துல புள்ள பாதி, திருவாசகத்துல தில்ல பாதி. இப்ப நம்ம பெரிய புராணத்துக்குள்ள போவோம். நான் கொடுத்த வரி பெரிய புராணத்திலே இருக்கு. நான் கதை தான் சொல்ல போறேன். எனக்கு வேற ஒன்றும் தெரியாது. நல்ல வேளை கதை பண்ணினாத்தான் தப்பு, கதை சொன்னா தப்பு. இப்ப நாமெல்லாம் கைலாசத்துக்கு போறோம்னு ஆரம்பிச்சேன். கைலாசத்துக்கு போறோம். கைலாசத்துல ஒரு காட்சி. சிவபெருமான் கம்பீரமா அழகா உட்கார்ந்துருக்க. திடீர்னு சிவபெருமானுக்கு ஒரு நினைப்பு வந்தது. என்ன நினைப்பு வந்தது? நம்முடைய பெருமையை பாடுவதற்கு திருநாவுக்கரசர் வந்துட்டார். திருஞான சம்பந்தர் அதுக்கு அப்புறம் பிறந்தார். திருநாவுக்கரசருக்கு 60 வயசா இருக்கிற போது, இன்னும் சொல்ல போனா 60 விட அதிகம். அப்பத்தான் ஞான சம்பந்தர் அவதாரம் பண்றார். திருநாவுக்கரசருக்கு முன்னாலே ஞான சம்பந்தர் அருளில் கலந்து விட்டார். ஆமா, திருநாவுக்கரசு 81 வருஷம். ஞான சம்பந்தர் எத்தனை வருஷம்? 16 வருஷம். 16 வருஷத்துக்குள்ளதான் 16,000 பாட்டு. எத்தனை பாட்டு ஞான சம்பந்தர்? 16,000. திருநாவுக்கரசர் எத்தனை பாட்டு? 49,000. பதிகம் 700 பகருமா கவி யோகி. 7,700 எவ்வளவு? 4,900. 4,900 பதிகம்னா ஒரு பதிகத்துக்கு 10 பாட்டு. பெருங்கினா என்னாச்சு? 49,000 பாட்டு திருநாவுக்கரசர். சுந்தரமூர்த்தி சுவாமி 38,000 பாட்டு. அம்மா கூட்டுங்க, அவர் ஒரு 16, இவர் ஒரு 49, 65, இது ஒரு 38, 1,03,000 பாட்டு. 1,03,000 பாட்டுல தேவாரத்துல இப்ப கிடைச்சது 8,000 சொச்சம் பாட்டு. மற்றது பூரா கரையாண்ட போயிடுச்சு. நடராஜாவை அன்னைக்கு போய் பார்த்தேன் ஒரு வாரத்துக்கு முன்னாலே. பெருமானே, 1,03,000 தேவாரம் நியாயமா எல்லாம் கரையாண்ட போயிடுச்சு. 8,000 சொச்சம் பாட்டு தானே கிடைச்சது. இப்படி ஆயிடுச்சே ஏன்? பெருமான் சொன்னார், 1,03,000 பாட்டு கிடைச்சிருந்தா அந்த பொண்ணு உமாநந்தினி இந்த ரொம்ப நாள் எடுத்து பாடம் பண்ண வேண்டி இருக்கும். அதுக்காகத்தான் 8,300 குறைச்சு விட்டேன். புரியுதா? இதெல்லாம் எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. தெரியுமா தெரியாதா? இது தேவ ரகசியம். வெளியே போய் சொல்லிடப்படாது. சொன்னா தலை வெடிச்சு போயிடும். மொத்தம் எத்தனை பாட்டு சொன்னேன்? 1,03,000 பாட்டு. கிடைச்சது 8,000 சொச்சம் பாட்டு. இப்ப நான் அந்த கதைக்கு போறேன். சிவபெருமான் கைலாசத்துல உட்கார்ந்து இருக்கார், யோசிக்கிறார். முதல்ல திருநாவுக்கரசரை அனுப்பணும், அப்புறம் திருஞான சம்பந்தரை அனுப்பணும், இப்போ 3ஆவதா ஒரு ஆளை அனுப்பணும். ஏன்?
எதுக்காக? 3 காரியம் நடக்கணும். முதல் காரியம், கோயிலுக்குள்ள போறவங்க பூரா கோயிலுக்கு போறாங்க, அர்ச்சனை பண்றாங்க, ஊர்க்கதை பேசுறாங்க, பிரசாதம் வாங்குறாங்க, சாப்பிடுறாங்க, எண்ணெய தூண்ல துடைக்கிறாங்க, போயிடுறாங்க. இதுவா கோயில் வழிபாடு? இல்லை. கோயிலுக்கு போனா சாமியோட பேசணும். நான் பல ஊர்ல சொல்லி இருக்கேன். ஆன்மீகம்னா என்ன? கடவுளை பற்றி பேசுவது அல்ல ஆன்மீகம், கடவுளோடு பேசுவது ஆன்மீகம். கோயிலுக்குள்ள போனா கடவுளுக்கு முன்னால நின்று பேசணுமா வேண்டாமா? அவகார நிந்தை பற்றுடலாதே, அறியாத வஞ்சனை புரியாதே, உபதேச மத்திரம் பொருளாதே, உனை நான் நினைந்து அருள் பெறுவேனோ, இவமா முகந்தன கிளையோனே, இமமான் மடத்தை தமிபாலா, ஜபமாலை தந்த சத்குருநாதா, திருவாதி நன்குடி பெருமாடு. என்ன முருகன் எதிர்த்தாப்புல வந்து பேசுவானா மாட்டானா? சத்தியமா பேசுவான். போய் பாடுங்க பழனியில. பாடுற பொழுது தலையிலிருந்து ஒரு பூ உழுது, அதான் அவன் பேசுறது. அங்க ஒரு பஞ்சமுக தீபாராதனை ஆகும், அதுதான் அவன் பேசுறது. புரிஞ்சுக்கிடுங்க, கடவுளோட பேசணும். சிவபெருமான் நினைக்கிறார். கோயிலுக்கு போறது ஒரு சடங்காகி விட்டது. அர்ச்சனை பண்ணியாச்சா? பண்ணியாச்சு. அர்ச்சகத்தை தேங்காய் மூடி வாழைப்பழம் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். நம்ம தேங்காய் தானா சின்ன தேங்காயா? நம்ம தேங்காய் தான். சரி வா வீட்டுக்கு போவான், நாளைக்கு சட்னி காய்ச்சி. இதுவா கோயில்ல வழிபாடு? கிடையாது. உள்ள போனா பிள்ளையார்கிட்ட பேசணும். வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம், பலரால் நோக்குண்டாம், மேனி தொடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி, தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமம். அப்போ அர்ச்சனைங்கிறது என்ன? வாயார நம்ம கோயில்ல போய் பாடணும். நினைப்புல வச்சுக்க. ஒண்ணு. ரெண்டாவது, யார் நினைக்கிறா? சிவபெருமான் நினைக்கிறார். ஆமா, இந்த திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் நம்மள நல்லா பாடிட்டாங்க, வாயார பாடிட்டாங்க. இந்த அடியார்களை பாடணும். 63 நாயன்மார்களை பட்டிகள் போடணும். தொகையடியார்களை பாடணும். திருஞான சம்பந்தர் அத்தனை பேரை பாடல, 2-3 பேரைத்தான் பாடல. அப்பர் சுவாமியும் அத்தனை பேரை பாடல, 2-1 பாடினார். அப்பூதிய பாடினார். இவர் சிறு தொண்டரை பாடினார். மங்கையர்க்கரசியார திருஞான சம்பந்தர் பாடினார். 2 பாடினார். எல்லாரையும் பட்டியல் போட்டு பாடல. நம்மளை பத்தி பாடியது மாதிரி நம்முடைய அடியார்களை பற்றி பட்டியல் போட்டு பாடணும். அதுக்கு ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணணும். ரொம்ப முக்கியமானது 3வது செய்தி. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஊர்ல பல பேர் என்ன சொல்றாங்க? பெருமான கும்பிட்டா எல்லாம் கிடைக்கும், சிவபெருமான கும்பிட்டா விபூதி தான் கிடைக்கும். ஆமா, திருப்பதி உண்டியல்ல சேர்ற காசு எங்க சேருது நினைக்கிறமா இல்லையா? பெருமாள் கோவில்ல போய் கும்பிட்டா எல்லா சௌபாக்கியங்களும் கொடுப்பார். சிவபெருமான் விபூதியை பூசிட்டு சுடுகாட்டுல ஆடுறார். இவரை கும்பிட்டா என்ன கொடுப்பார்? சுடுகாட்டுல உள்ள புத்தளத்தை தான் கொடுப்பார் அப்படின்னு ரொம்ப பேர் நினைச்சான். இத மாத்தணும். சிவபெருமான் உங்க வீட்டுல வந்து உங்க மடியில பிள்ளையா உட்கார்ந்து இருப்பார். வீட்டுல பொண்டாட்டி கூட சண்டையா, சிவபெருமான் தூது போவார். உனக்கு தங்கம் வேணுமா, செங்கலை வச்சு படுக்கிறியா, தங்க கட்டியா மாத்தி கொடுப்பார். இப்படின்னு காமிக்கணும். இப்ப நான் எத்தனை விஷயம் சொன்னேன்? 3 விஷயம். இதுக்கு யாரையாவது உண்டாக்கணும். யார் நினைக்கிறா? சிவபெருமான். எதிர்த்தாப்புல ஒரு கண்ணாடி வந்துருச்சு. கண்ணாடியை பார்த்தார். கண்ணாடியில யாரு தெரியவா? சிவபெருமான் அழகா தெரிஞ்சார். அவர் ரொம்ப அழகா இருப்பார் தெரியுமா? சிவேல்னு இருப்பார். சிவபெருமான் சிவப்பா கருப்பா? சிவப்பு. செந்தாமரை காடனைய மேனி. யாரு? திருவாசகன் சொல்றது. செந்தாமரை காடனைய மேனி. சிவபெருமான் கண்ணுக்கு மை போட்டிருப்பாரா? போட்டிருக்க மாட்டாரா? போட மாட்டாரா? என்னமா சிவபெருமான், இப்போ எல்லாரையும் கேட்கிறேன், சிவபெருமான் கண்ணுக்கு மை போட்டிருப்பாரா மாட்டாரா? சொல்லுங்க. போட்டிருப்பாரா? என்னவோ போட்டு விட்டாங்கன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, போட்டிருந்தார்.
எப்ப தெரியுமா? மாணிக்கவாசக சாமி குதிரையில வர்ற சிவபெருமான பார்க்கிறேன். எங்க மதுரைக்கு சிவபெருமான் குதிரையில வந்தார். டாக்டர், எல்லா ஊர்லயும் ரிஷபத்துல போறவர் எங்க மதுரைக்கு மட்டும் குதிரையில வந்தார். வந்தார்ல, வந்த போது மாணிக்கவாசக சாமி பார்த்தாராம், கண்ணுல மை போட்டிருந்தார், அழகா தெரிஞ்சினான். ஆமா, சிவப்பா இருக்கவங்களுக்கு மை போட்டா அழகா தெரியும். எனக்கு மை போட்டா எவனும் கண்டுபிடிக்க முடியாது. என்னங்க பாருங்க, நம்மள சொல்ல சிரிக்கிறீங்க, ஒரு பய கண்டுபிடிக்க முடியும் மை போட்டிருக்கா இல்லையான்னு. கண்ணஞ்சனத்தர் கருணை கடதினர் உள் நின்றுருக்குவர் அந்நேயர் உள் நின்றுருக்கி உழப்பிலா ஆனந்த கண்ணீர் தருவர் அந்நேயர். கண் அஞ்சனத்தர், அஞ்சனம்னா என்ன? மை. ராமனுக்கு பேர் தெரியுமா? அஞ்சன வண்ணன். அஞ்சன வண்ணன நாரிய நாயகன் ஆனாமே வஞ்சனையால் அர செய்திய மன்னர் வந்தாரே. யாரு பாடுறா? கம்பராமாயணம். கம்பன் பாடுறான் அஞ்சன வண்ணன் ராமன். ஏன் ராமன் நிறம் கருப்பு, மை கருப்பு, மரகதம் கருப்பு. அதனால சிவபெருமான் கண்ணுக்கு மை போட்டிருப்பார், அழகா இருப்பார். இந்த கண்ணாடியில பார்த்தாரா, அங்க ஒரு உருவம் தெரிஞ்சுதா, அழகா தெரிஞ்சுதா. முருகா முருகா முருகா. முத்துக்குமாரசாமி என்ன முருகன்னு பேரு. முருகா. எந்த ஒரு முருகன்? முத்துக்குமாரசாமி எந்த ஒரு முருகன்? இந்த ஒரு வைத்தீஸ்வரன் கோயில் முருகா. சிவபெருமான் அப்படி கண்ணாடியில பார்த்தாரா, அழகா தெரிஞ்சுதா. சுந்தராவான்னார். சுந்தரம்னா அழகுன்னு அர்த்தம். நீங்க நம்மளை பார்த்து தப்பா நினைச்சுக்க கூடாது. அழகன் சுந்தராவான்னார். அங்க இருந்து அதே மாதிரி ஒரு திருமேனி வந்துருச்சு. அப்போ சிவபெருமான் இசைக்கொண்டு சுந்தரர் கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுட்டாங்க. திருநீர் கொடு, வந்திருக்கவங்களுக்கெல்லாம் திருநீர் கொடு. திருநீர்னா தெரியுமாமா? வடமொழியில விபூதின்னு பேரு வச்சாங்க. இவருக்கு என்ன பேரு? விநாயகர். நாயகன்னா தலைவன், விநாயகன்னா ஈடு இணை இல்லாத தலைவன். கிருகம்னா வீடு, விக்கிரகம்னா ஈடு இணை இல்லாத வீடு. பூதின்னா செல்வம், விபூதின்னா ஈடு இணை இல்லாத செல்வம். நம்ம கிட்ட உள்ள செல்வத்துல நம்மளை விட்டு போகாதது எது? திருநீர். சாகர அன்னைக்கு நெத்தி நிறைய பூசிட்டு அனுப்ப போறாங்க. ஒரு பவுன் தங்கத்தையா கழுத்துல போட்டு அனுப்புவாங்க. வல்லு தங்கமா இருந்த கூட தட்டி எடுத்துட்டு இருக்கிறாங்க. பவுன் 40,000 ரூபாய்ல விட்டு என்னங்க விபூதியை மட்டும் நிறைய பூசி அனுப்பிச்சிருவேன். நம்ம கூட வர்ற செல்வம் எது? திருநீர் மட்டுமே. அதனால அதுக்கு விபூதின்னு பேர் கொடுத்தாங்க. சிவபெருமான் என்ன சொன்னார்? சுந்தரா, எல்லாருக்கும் விபூதி கொடு. கொடுக்கிறார். தேவர்கள் எல்லாம் ஓடி வந்தார்கள். பெருமானே, பார்க்கடலை கடைந்தோம். பெருமான் கீழே நின்று தாங்கினார். அசுரர்கள் அந்த பக்கம், தேவர்கள் இந்த பக்கம். வாசுகி பாம்பு நஞ்சை கட்டிட்டு பார்க்கடல்ல இருந்து வேற நஞ்சு வந்தது. எல்லா நஞ்சு சேர்ந்தது. ஒரு பெரிய கேஸ், இன்னைக்கு சொல்றோமா இல்லையா, கேஸ் டிசாஸ்டர். அது மாதிரி அந்த வாயு, அந்த நச்சு காற்று புறப்பட்டு வருது. நாங்கள்லாம் சாக போறோம். இன்னும் அமுதம் வரல. அமுதம் வந்தா குடிச்சிட்டு சாப்பிடாம இருக்கலாம். அமுதம் எடுக்கிறதுக்கு முன்னால நாங்கள் எல்லாம் இறந்து போறோம். சிவபெருமானே, உன் காலில் வந்து விழுந்துட்டோம். வேடிக்கை பார்த்தீங்களா? மகாலட்சுமி கிடைச்சா நாராயணமூர்த்திக்கு பார்க்கடல்ல, காமதேனு கிடைச்சா இந்திரனுக்கு, நஞ்சு கிடைச்சா சிவபெருமானுக்கு. பார்க்கடல் சிவபெருமானுக்கு நஞ்சு கொடுத்ததான். அதனாலதான் எங்க வைகை யாரு கடல்ல போய் கலக்கிறது இல்லையா. எங்க ஊர்ல வைகைன்னு ஒரு ஆறு வருதமா மதுரையில. தலைகீழ நின்னா கழுத்தாளம் தண்ணி இருக்கும். எப்படி? தலைகீழ நின்னா சாமி புரியுதா? கழுத்தாளம் தண்ணி இருக்கும். அதான் எங்க ஊர் வைகை. ஏன் கடல்ல போய் கலக்காது. ராமநாதபுரத்துக்கு பக்கத்துல ராஜசிங்கமங்கலம் கம்மாயில போய் அப்படி திரும்பிடும். முகவை, முகத்தல். அதனால ராமநாதபுரத்துக்கு முகவை மாவட்டம்னு பேரு. மோக்கிறதுன்னு சொல்றீங்கல்ல, முகக்கிறது. வைகை கடலோடு கலக்காது. சிவபெருமானுக்கு நஞ்சு கொடுத்த பாவியோடு நான் சேர மாட்டேன்.
நாடியிடம் பாகருக்கு நஞ்சளித்த பாவி என்று வாடியிடம் புகுதா வைகையே வாடி இடத்தும் வளர்த்தும் இருபுறத்தும் வாழ்ந்து நடத்தும் தமிழ் பாண்டி நாடு. பழைய பாட்டு. நஞ்சு வந்தது. எல்லாரும் சிவபெருமான் காலில் வந்து விடுத்தாங்க. கடவுளே, உன்னை தவிர காப்பாற்ற ஆள் கிடையாது. ஏன் தெரியுமா? உலகம் அழிச்சதுக்கு பின்னாலும் இருக்கக்கூடிய ஒருவர் சிவபெருமான் தான். எல்லாம் அவர்ல ஒடுக்கிரும். அவர் மட்டும் நிற்பார். நம் இறை நல் வீணை வாசிக்குமே அப்படின்பார் அப்பர் சுவாமி. கடைசி காலம் பெருமானே நீதான் காப்பாற்ற. சிவபெருமான் திரும்பினார். சுந்தரா, நஞ்சு எடுத்துட்டு வா. இவரு போனார். நஞ்சு அப்படி திரட்டினார். நாவல் பழம் மாதிரி ஆக்கினார். நாவல் பழம் எப்படி இருக்கும்? பளிச்சுன்னு இருக்குமா? நம்ம நேரத்துக்கு இருக்குமா? என்னம்மா ஒண்ணு சொல்லட்டுமா? ஒரு கிராமத்து பொண்ணு அத்தானை காதலிச்சான். அத்தானை கல்யாணம் பண்ணிட்டான். அத்தான் நிறம் எப்படி தெரியுமா? என்னோட கருப்பு. சும்மா பளிச்சுன்னு இருப்பேன். பாலிஷ் போட்ட ஊர்ஸ் மாதிரி. இந்த பொண்ணு காதலிச்சு கண்டதில்லை. அத்தானை கல்யாணம் பண்ணிட்டான். வெளியில போனாலாம். அடுத்த வீட்டுக்காரையும் விளை பார்த்தாலும், ஏண்டி யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு அது யாரு? உங்க அத்தான். உங்க அத்தானா? உங்க அத்தான் எப்படி இருப்பான்? ஒண்ணு மாதிரி சிவப்பா இருப்பானா? இல்ல, அழகா சொன்னான். நாவல் படத்தினிலும், நாவல் படம் எப்படி இருக்கும்? நல் காயாம்பூவினிலும், காயாம்பு கருப்பு, காக கருப்பினிலும், காக்கா எப்படி இருக்கும்? கடுங்கருப்பு எங்க மச்சான்னா. நாவல் படத்தினிலும் பழைய பாட்டையா நம்ம கிராமத்து பொண்ணுகள் பாட்டின பாட்டு. தமிழ் அங்கதான் வளர்ந்துச்சு. கிராமத்து நாடோடி பாட்டுல எவ்வளவு தமிழ். நாவல் படத்தினிலும் நல் காயாம் பூவினிலும் காக கருப்பினிலும் கடுங்கருப்பு எங்க மச்சான். அவ ஓடி போட்டான். ஆமா, அவ சந்தோஷப்படுற பொழுது உனக்கு என்ன கேடு? எதுக்கு சொல்ல வந்தேன்? நாவல் பழம் மாதிரி அந்த விஷத்தை ஆக்கிட்டார். ஆக்கி யார் எடுத்துட்டு வந்தா? சுந்தரன். விஷத்துக்கு ஆளானம். ஆலம்னா விஷம். ஆலம் பிளஸ் ஆலம் 2 விஷம் வந்தது. அதனால ஆளானம். அதை தூக்கிட்டு வந்ததுனால இவருக்கு என்ன பேரு? ஆளான சுந்தரர். சிவபெருமான் அதை வாங்கினார். சாப்பிடணும். அவருக்கு உள்ளேயும் உலகம், வெளியிலையும் உலகம். சாப்பிட்டா உள்ள உலகம் அடியும், வெளியில போட்டா வெளியில உள்ள உலகம் அடியும். எடுத்தார், வாயில போட்டார், கழுத்துல தீர்த்துட்டார். நம்மளால முடியுமா? கொஞ்சம் போல கழுத்துல என்ன மாதிரி மாட்டிக்கிட்டா என்ன பாடுபடுறோம், தவிச்சு போயிடுறோம். இங்க நிறுத்தி விட்டார். பெயர் கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். திருவள்ளுவர் பாடுறாரு, மறக்காதீங்க. இந்த நிகழ்ச்சியை மனசுல வச்சுக்கிட்டு திருவள்ளுவர் பாடுறார். பெயர் கண்டும் நஞ்சு உண்டு அமைவர். யாராவது நஞ்சு கொடுப்பதை பார்த்தும் நஞ்சை உட்கொண்டு இறக்காமல் இருப்பார்கள். சாப்பிட்டாரா? தொண்டையில வச்சாரா? நஞ்சு எங்க இருக்கு? தொண்டையில. இவரா நல்ல சிவப்பு. இந்த தொண்டையில இந்த நஞ்சு எப்படி வந்துச்சு? அப்படி கருப்பத்தை. நீலகண்டம், திருநீலகண்டம். அம்பாள் பக்கத்துல. எந்த அம்பாள்? அபிராமி. இந்த புஸ்தகம் கொடுத்தது அபிராமி. அபிராமி பக்கத்துல இருந்தாளா? கழுத்துல கைய வச்சான். அபிராமி கைப்பட்டா என்ன ஆகும்? நஞ்சு அமுதமாகி விட்டது. சிவபெருமான் தப்பிச்சுக்கிட்டார். பானை குடித்தவள் பாக்கியம். எங்க சார் சொல்லியிருக்கு? அம்பாள் கைய வச்சாலாம், நஞ்சு அமுதமா மாறி போச்சாம். நீங்க எவ்வளவு கதை விடுறீங்க? எங்க சார் சொல்லி இருக்கு தமிழ்ல? யாருக்காவது தெரியுமா? அபிராமி அந்தாதி. அருந்திய நஞ்சு அமுதமாக்கிய அம்பிகை. ஞாபகம் வருதா? திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே. அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை. இப்ப நான் ஒன்னே ஒண்ணு உங்கள்கிட்ட கேட்கிறேன், நல்லா கேட்கறீங்கல்ல? ஆமா, இந்த சிவபெருமான் நஞ்ச சாப்பிட்டார், தொண்டையில வச்சார். நஞ்சு கலர் தொண்டைய பாதிச்சு. இங்க நஞ்சு எப்படி தெரிஞ்சது? நீல கலர்ல தெரிஞ்சது. இந்த சுந்தரமூர்த்தி சுவாமி
அது பண்ணிக்கணும். ஆளாத சுந்தரர் கையில நஞ்ச கொண்டாந்தார்ல, அவர் கைக்கு கற்கணுமா வேண்டாமா? கற்கல. இன்னும் அநியாயமா இருக்கு. நஞ்சு ஆராணப்பட்ட சிவபெருமானையே கழுத்து கருப்பாக்கி முடிச்சு. சுந்தரமூர்த்தி சுவாமியை ஒண்ணும் பண்ணல. ஏன்? சிவபெருமானுடைய திருக்கருணை. என்னை பாதிக்கக்கூடிய நஞ்சு என் அன்பனை பாதிக்க கூடாது. அதனாலே அவருக்கு பாதிக்கல, இவருக்கு பாதிப்பு வந்துருச்சு. புரியுதா? இப்போ ஆளார சுந்தரர் உட்கார்ந்து இருக்கிறார். சிவபெருமான் யோசிக்கிறார். அப்பவே 3 காரியம் பண்ணணும்னு நினைச்சான். இவனுக்கு வயசு வந்துருச்சு. இப்ப இந்த ஆளை பூமிக்கு அனுப்பணும். எங்க இருந்து? கைலாசத்துல இருந்து. இந்த பூமிக்கு வரணும்னா ஆசைப்பட்டு தீரணும். ஆசையை விட்டுட்டா பூமி கிடையாது. நீங்க ஆசைப்பட்டா இதை விட்டு போக முடியாது. நமக்குள்ள ஆசைக்கு நம்ம எந்த காலத்துக்கும் பூமியை விட்டு போக முடியாது. நம்ம கொஞ்சமா ஆசைப்பட்டா அவ்வளவு ஆசை, மூத்த கணக்கில் ஆசை. சிவபெருமான் பார்த்தார், இன்னைக்கு இந்த ஆளுக்கு ஒரு வழி பண்ணணும். பாவம் இந்த ஆடாட சுந்தரர் சிவா சிவா சிவான்னு பூ பறிக்க போனார். பூவை எடுத்தார். பூவில சிவபெருமான் சிரிக்கிறார். அப்படியே பார்த்தார். எடுத்தாரா, நிமிர்ந்தாரா, தூரத்துல 2 மின்னல் அடிச்சு, படிச்சுன்னு ஒரு மின்னல், அந்த பக்கம் ஒரு மின்னல். யாரான்னு பார்க்கிறார். 2 அழகான பெண்கள். இத்தனை நாளா போனாரு, இத்தனை நாளா பூ பறிக்க போனாரு, ஒன்னும் தெரியல. 2 மின்னல். யாரு? அம்பாள் பராசக்தியினுடைய தோழியர். ஒருத்தி பேரு கமலினி, ஒருத்தி பேரு அனிந்திதை. மின்னல் அடிச்சுதா. 2 பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு. கல்யாணம் பண்ணிட்ட தேவல. ஆசை வந்துருச்சு. வேண்டாம், தப்பு, வேண்டாம், வந்துட்டார். சிவபெருமான் வந்துட்டார். சிவபெருமான் பார்த்தார். ஏவா, ஆசைப்பட்டியா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவருக்கு தெரியாம இருக்குமா? தாய் அறியாத சூழ் உண்டா? தலைவனுக்கு தெரியாத நினைப்பு உண்டா? பேசாம ஆசைப்பட்டு இல்ல, போய் 2 பேருடைய வாழ்க்கை நடத்திட்டு வா. எம்பெருமானே, நான் மன்னிச்சுக்கணும், என்ன நீங்க தான் காப்பாத்தணும். நான் இங்க இருக்கேதான் எனக்கு வேணும். நான் உன்னை காப்பாத்துறேன், கவலைப்படாதே. நீ என்ன பண்ணனாலும் சரி, என்ன திட்டுனா கூட வாங்கிக்கிறேன். ஓ, அங்க இருந்து புறப்பட்ட. யாரு? நம்ம ஆளாத சுந்தரன். யாரு காரணம்? இந்த பொண்ணுகள் பார்த்து ஆசைப்பட்டார்ல, அதுக்கு யாரு காரணம்? ஆளாத சுந்தரர் காரணமா, மிஸ்டர் சிவபெருமான் காரணமா? மிஸ்டர் சிவபெருமான் பண்ண வேலை. ஆமாங்க, இந்த பொண்ணுதான் இவனுக்கு கல்யாணம் ஆகணும்னா அவர் தீர்மானம் பண்ணிவிட்டாரு. எங்க செட்டிநாட்டுல சொல்லுவான், ஒருத்தன் பொண்டாட்டிய ஒருத்தன் கட்டிக்க முடியாது. என்ன அர்த்தம்? இந்த பொண்ணு அவனுக்குத்தான் விதிச்சிருக்கிற பொழுது எங்க சுத்தியும் அவன்கிட்ட தான் போகும். அடுத்தவன் கல்யாணம் பண்ணிக்க முடியும். தீர்மானிக்கப்பட்டவை, எல்லாம் தீர்மானிக்கப்பட்டவை. அனுஷ்டான் நேர இங்க வந்தார். திருநாவலூர் சிவாச்சாரியார்கள். சிவாச்சாரியார்னா 3 வேளையும் சிவபெருமான தொட்டு அலங்காரம் பண்றவங்க. ரொம்ப கொடுத்து வைக்கணும். 30 திருமேனி திண்டுவார். எப்படி திண்டணும்? சுவாமிக்கு அபிஷேகம் பண்ற பொழுது, இன்னைக்கு அபிஷேகம் பண்ற பொழுது, நேற்றுக்கு பார்த்தேன் சிவபெருமான் நல்லா இருந்தார், இன்னைக்கு பார்த்தேன் ஒரு சுத்து பெருத்து இருக்க. 4 மேனி பொழுதொரு வண்ணம். குழந்தைய குளிப்பாட்டீங்கல்லம்மா, நேத்தோட பையன் இன்னைக்கு கொஞ்சம் ஊதுனாப்புல இருக்கேன். சந்தோஷமா இருக்குல்ல? கடவுளை அப்படி குளிப்பாட்டணும். அப்போதைக்கப்போது ஆர்வமிகும் அன்பினராய் 30 திருமேனி திட்டுவார். சேக்கலார் பார்த்தார். இந்த சிவபெருமானை கும்பிடக்கூடிய சிவாச்சாரிய பெருமக்கள். கச்சியப்பர் சிவாச்சாரியார், நம்பி ஆண்டார் நம்பி சிவாச்சாரியார், அதுக்கெல்லாம் முன்னாலே சுந்தரமூர்த்தி சிவாச்சாரியார் பேரு வச்சாங்க. என்ன பேரு? அவங்க அம்மாவுக்கு அப்பா பேரு. அவங்க அம்மாவுக்கு அப்பா திருவாரூர், ஆரூரன்னு பேரு. காட்டம் பேரு பிள்ளை பேரனுக்கு வச்சாங்க. அம்மாவுடைய அப்பா ஆரூரன் பேரு வச்சாச்சு. இந்த குழந்தை வளர்ந்தது.
நான் கதையெல்லாம் வேகமா போறேன். ஏன்னா எனக்கு தலைப்பு நிமித்தம் இருக்கு. குழந்தை வளர்ந்து ஒரு 4 வயசு இருக்கு. அந்த ஊர் ராஜா அந்த பக்கம் போனார். குழந்தைய பார்த்தார், ரொம்ப அழகா இருக்கு. ஆகா, உள்ள வந்தார். சிவாச்சாரியார்கிட்ட கேட்டார், இந்த குழந்தைய நான் வளர்க்கட்டுமா? சிவாச்சாரியார் பார்த்தார், ராஜா கேட்கிறார், வளர்க்க. எடுத்துக்கிட்டு போயாச்சு. ராஜா வீட்டுல ஒரு 7-8 வருஷம் இருந்தான். வயதுக்கு 12 வருஷம் ஆயிடுச்சு. அந்த காலத்துல 12 வயசுல கல்யாணம் பண்றது. ராமனுக்கு கல்யாணம் பண்ண போது வயசு என்ன? 12. சீதைக்கு 10 வயசு. ஒரு ஊர்ல இதை சொன்னேன். ஒரு பையன் என் பின்னாலே வந்துட்டேன். 28 வயசு. நான் தங்கியிருக்க இடத்துக்கு வந்துட்டேன். சார், நாளைக்கும் பேசுவீங்களா? ஆமா பேசுறேன். கொஞ்சம் சொல்லுங்க சார், இன்னைக்கு சொன்னதை நாளைக்கும் திருப்பி சொல்லுங்க சார். ராமனுக்கு எத்தனை வயசுல கல்யாணம்? 12 வயசு. நாளைக்கு சொல்லுங்க சார். 27 வயசு ஆயிடுச்சு. எங்க அப்பா கண்டுக்கவே மாட்டேங்கிறேன். நாளைக்கு கூட்டிட்டு வர்றேன், சொல்லுங்க சார். அப்புறமாவது அந்த ஜடத்துக்கு புத்தி வரட்டும். புரியுதா? 12 வயசுல கல்யாணம். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். வந்தாச்சு, கூப்பிட்டாச்சு, கல்யாணத்துக்கு ஏற்பாடாச்சு. புத்தூர் சடங்கதி சிவாச்சாரியார் கல்யாணம் எல்லாம் சரி. கல்யாணத்துக்கு ஏற்பாடாகி பையன் அழகா உட்கார்ந்து இருக்கிறான். காலையில தாலி கட்டணும், சந்தோஷமா இருக்கான், கனவுகளோட இருக்கான். அங்க இருந்து ஒரு கிழவனார் வந்தார். கிழவன்னா வயசு என்ன இருக்கும்? ஒரு 100 கோடி வயசு இருக்கும். அப்பா அப்பா அதை விட கூட வயசே கிடையாது. நமக்கெல்லாம் வயசு உண்டா இல்லையா? ஏன்னா டேட் ஆஃப் பர்த் இருக்கு. யாருக்கெல்லாம் டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அவனுக்கெல்லாம் வயசும் உண்டு, டேட் ஆஃப் டெத்தும் உண்டு. சிவபெருமானுக்கு டேட் ஆஃப் பர்த் உண்டா? அந்த ஆளு பிறந்தா தானே, பிறந்ததே கிடையாது. சிலப்பதிகாரத்துல ஒரு சமணர் இளங்கோவடிகள் இரவா யாக்கை பெரியோன்னு இருக்கிறார். யாரு சொல்றா? சமணர் இளங்கோவடிகள். பிறவா யாக்கை பெரியோன். சிவபெருமானுக்கு பிறப்பு கிடையாது. தாய் தந்தை கோயில் சுடுகாடு, கொள்கொழித்தோர் நல்லாடை, தாயும் இடி தந்தை இடி தான் தனியன் காணேடி. அந்த ஆளை எந்த பள்ளிக்கூடத்திலையும் சேர்க்க மாட்டாங்க. டேட் ஆஃப் பர்த் இவர் தெரியாதும் வரும், இல்ல இல்லையும் வரும். அதான் முக்கியம். அப்பா அம்மா இல்லை பார்ப்பேன். எந்த ஜாதி? ஃபார்வர்டா பேக்வர்டா? அவர் ஒரு ஜாதியும் இல்லை. அப்ப நீ பள்ளிக்கூடத்துக்கு லாய்க்கு என்ன போ சொல்லிவிட்டார். சிவபெருமான் பார்த்தார். அவர் ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சார். 4 பேர் சேர்ந்தாங்க. தட்சிணாமூர்த்தியா உட்கார்ந்துட்டார். நான் சொல்றேன்டா உங்களுக்கு. எத்தனை பேர் சேர்ந்தா? 4 பேர். சரி, இப்போ கல்யாண ஏற்பாடு. கிழவனார் வரார். இவன் இந்த ஆரூரன் எனக்கு அடிமை. எல்லாருக்கும் கோபம் தாங்க. பிராமணனுக்கு பிராமணன் அடிமையாகிறது இல்லை. சிவாச்சாரியாருக்கு சிவாச்சாரியார் அடிமையாகிறது இல்லை. இந்த நாட்டுல பழக்கம் இல்லை. அமெரிக்காவில வேணா நீக்குறோ அடிமையாக இருக்கலாம். தமிழ்நாட்டுல அப்படி பழக்கம் கிடையாது. என்ன சொல்றேன்? உனக்கு என்ன பைத்தியமா? இவன் வந்தால் எனக்கு பைத்தியமோ பைத்தியம் இல்லையோ, நீ எனக்கு அடிமை, எனக்கு வேலை பார்க்கணும், அவ்வளவுதான். பித்தனோ பேகனோ பித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வாழும். என்னையா நீ பாட்டு சொல்ற? நான் உனக்கு அடிமைங்கிறதுக்கு என்னமாவது எழுத்துல இருக்கா? உங்க பாட்டை எழுதி கொடுத்த ஓலையில. பாட்டனா ஓலையா? எங்கே இருக்கு? இந்த இருக்கு. சிவபெருமான் விடுப்புல இருந்து ஒரு ஓலை, அந்த காலத்துல ஓலை தானே உருகினாரா? இந்த ஆளாள சுந்தரர் ஆரூரர் பார்த்தாரா? கோபம் வந்துச்சா? புடிஞ்சு கிழிச்சு விட்டார். கிழிச்ச உடனே சிவபெருமான் ஓலை விட்டார். எப்ப இவன் ஓலையை கிழிச்சு விட்டானோ அப்பவே ஓலையில இவன் அடிமைன்னு எழுதி இருக்குங்கிறது நிச்சயமாகி விட்டது. இல்லைன்னா கிழிப்பானா? அந்த ஆளு மகா பெரிய ஆடு, மன்றாடி. மன்றாடினா தெரியுமா? வடக்கு மன்றத்துல ஆடுறவன், நீதிமன்றத்துல ஆடுறவன், தில்லை மன்றிலேயே ஆடுறவன் மன்றாடி தானே. சிதம்பரத்துல ஆடுறாரா இல்லையா? விரித்த செஞ்சடையாட மதன சந்திரன் ஆட, விரிகமல நயனமாட, வெண்முருவன் நிலவாட, நன்னு தமருகமாட, வீசு ஒரு செங்கையாட,
தரித்த புலி அதலாட அபயகரமாட இரு தங்கு தோல் ஊசலாட தாங்கு நூலாட மேலோக்கு நீராட ஒளிர் தன்பவள மேதியாட உரித்த கதி உரியாட உரையங்கணமாட உபய பரிபுறமுமாட ஒரு பதம் எடுத்தாட ஒரு பதம் விதித்தாட உள்ளே மகிழ்த்து சற்றே சிரித்து மடை மங்கை கொண்டாட நின்றாடும் திருநடனம் என்று காண்பேன் ஜெகப்பணி பரம்பர திகம்பர நடேசனே சிற்றொரூபானந்தனே. நடராஜாவை பத்தி பாடுகிறார். இவ்வளவு ஆட்டம் ஆடக்கூடிய பெருமான். சரிதானே? மன்றாடி என்ன சொன்னார்? கிழிச்சுட்டு இப்படி சொன்னார். இருக்கவெல்லாம் பார்த்தான். நீங்க எந்த ஊரு? திருவெண்ணைநல்லூர். ஓ, பக்கத்துலதான். அங்க ஒரு கோர்ட் இருக்கு, அரங்கூர் அவயம். கோர்ட்டுக்கு என்ன தமிழ்? அரங்கூர் அவயம். சேக்கடார் வச்சிருக்காரு. கூட்டிக்கிட்டு வாங்க. எல்லாம் வந்தாச்சு. கிழவனார் முன்னால கம்பீரமா வரார். முய்த்து வளர் பேரழகு மூத்த வடிவேயோ அத்தகைய மூப்பெனும் அதன் வடிவமேயோ. வயசான காலத்துல அழகா தெரிகிறார். அடுத்த வளம் தானே இனிக்கா என்ன? நான் கிழவன், அதனால சொல்லலாம். சரிதானே? படுத்த வளம் இருக்கு. பாரியார் சாமி எப்போ அழகா இருந்தாரு? 78 வயசு. காந்தி எப்போ அழகா இருந்தாரு? 76 வயசு. படுத்த வளம் சிவபெருமான். அப்படி போறார். அங்க போய் பார்த்தாச்சு. அரக்கூர் அவயம் படக்கை சார சொன்னான். அங்க கேட்டாங்க, இப்படி பழக்கம் உண்டா? கிடையாது. இதுக்கு என்னமாவது எழுத்துக்கிற்கள் உண்டா? ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி மற்று அயலார் தங்கள் காட்சியில் 3இல் 1 காட்டுக. கோர்ட்ல எப்படி பேசுறான் பாரு. ஆட்சின்னா பழக்கம். அடிமையாகிற பழக்கம் உண்டா? கிடையாது. அதுக்கு என்னமாவது ஆவணம் இருக்கா? யாராவது பார்த்தது உண்டா? ஆவணம் இருக்கு. என்ன ஆவணம்? இவங்க தாத்தா எழுதி கொடுத்த ஓலை. எங்கே இருக்கு? காட்டு. இவன் கிழிக்க மாட்டான்னு சொன்னா காட்டுறேன். இந்த கிழவன ஆச்சரியப்படுறான். அதான் அப்பவே கிழிச்சிட்டமே. தாடி என்ன சொல்றாரு? அவன் கிழிக்க மாட்டான், நாங்க பாத்துக்கிறோம். சரட்டுன்னு அடுத்த ஓலையை உருகிட்ட. இப்படி பாக்குறான். நீ கிழிச்சது செராக்ஸ் காப்பி, இதாண்டா ஒரிஜினல். முத செராக்ஸ் எடுத்தது யாரு? ஆமா, செராக்ஸ் காப்பிக்கு என்னங்க தமிழ்? ஒரிஜினலுக்கு பேரு மூல ஓலையா, செராக்ஸ் காப்பிக்கு பேரு படி ஓலையா. சேக்கடார் தமிழ், அதுக்கு என்ன பேரு? படி ஓலை. நீ கிழிச்சது மூல ஓலை, இது படி ஓலை. வாங்கி பார்க்கிறாங்க. தெளிவா எழுதி. யார் எழுதியிருக்கா? சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய பாட்டனார் எழுதி கொடுத்திருக்கார். யாருக்கு எழுதி கொடுத்திருக்கார்? சிவபெருமானுக்கு. சிவபெருமானுக்கா என்ன பேர் இருக்கு? யாருக்கு எழுதி கொடுத்தேன்னு பேரு வருமல்ல. சிவபெருமானுக்கு என்ன பேர் வைக்கலாம்? பித்தனுக்குன்னு எழுதி. திருவெண்ணைநல்லூர் பித்தனுக்கு. அருமையான இடம். கடவுளுக்கு என்ன பேரு? கடவுளுக்கு என்ன பேரு? ஊருக்கு ஒரு பேரு, வீட்டுக்கு ஒரு பேரு, நம்ம வச்சதுதான் பேரு. அவருக்குன்னு பேர் கிடையாது. ஒரு நாமம், ஓர் உருவம், ஒன்றுமில்லார்க்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெல்லேனம் கொட்டாமோ. நம்ம வைக்கிறதா அவருக்கு பேரு. இவர் என்ன பேரு சொல்லி கூப்பிட்டார்? பைத்தியக்காரா. உனக்கு என்ன பைத்தியமானார்ல, அது அந்த பேரையே வச்சுட்டேன். நீ என்ன பைத்தியம்னு கூப்பிட்டில, என் பேரு திருவெண்ணைநல்லூர் பித்தன். பித்தன் என்று கூற சொன்னான். கல்வெட்டுல இருக்கு. கல்வெட்டில் இருக்கு. சிவபெருமான் பித்தன் என்று கூற சொன்னான். சரி, எடுத்து பார்த்தா திருவெண்ணைநல்லூர் பித்தனுக்கு. நாங்கள் பரம்பரை அடிமை. இதற்கு இன்று இவை என் கையெழுத்து. நான் வேகமா போறேன், உனக்கு சொல்லத பாக்குறாங்க. ஆமா, இது உங்க பாட்டனார் கையெழுத்து தானா? பாரு. இவர் பாவம் 12 வயசு பிள்ளை. பாட்டனாரா? வாங்கி வாங்கி பார்த்தேன். இந்த கிழவனார் விவரமான ஆளு. இவன் பாட்டனாரைய பார்த்ததில்லை, கையெழுத்து எப்படி பார்த்திருப்பேன்? என்னடா விட மாட்டேங்கிறாரு இந்த கிழவனார். கடவுள் நம்மளை ஒருக்காது விட மாட்டார். நம்ம விட்டாது நம்மளை கடவுள் விட மாட்டார். சரிதானம்மா? நம்ம மறந்தாது கடவுள் நம்மளை மறக்க மாட்டார். இமைப்பொழுதும் என் நெஞ்சில்
நீங்காதான் விடமாட்டேங்கிறான். உன்னை அடிமையாக்காம விடமாட்டேன். நீ வந்த காரியம் அதான்டா, அதை விட்டுட்டு சொந்த காரியம் என்னமோ பார்க்க கூடாது. என்ன சொன்னார்? பாட்டனார் பார்த்ததில்லை, ஓலைய பத்தி இவனுக்கு தெரியாது. சப் ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு போக பதிவு அலுவலகம், அங்க இவங்க பாட்டனார் அந்த காலத்துல எழுதின ஏதாச்சும் ஒரு ஓலை இருக்கும், அதுல பாட்டனார் கையெழுத்து இருக்கும், வாங்கி பாருங்க, ஒத்து பாருங்க. பதிவு அலுவலகம், அங்க போய் பழைய பதிவை எடுக்க முடியுமா? இன்னைக்கு மேல 5000 ரூபாய் கொடுத்து, அதுக்கு மேல 5000 ரூபாய் கீழே கொடுத்து கடைசி பத்திரம் பதிச்சு வாங்கிட்டு வந்தா அடுத்த வீட்டுக்காரன் பத்திரத்தை நம்பி விட்டுட்டேன். நடக்குதா இல்லையா? உடனே 10 நிமிஷத்துக்குள்ள அங்க இருந்து எடுத்து ஒத்து பார்த்து கையெழுத்து சரியா இருக்குன்றாங்க. அந்த காலத்துல நீதி எப்படி இருந்திருக்கு? அதான் பொற்காலம். கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டு. இதெல்லாம் எப்போ? கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டு. எல்லாம் பார்த்தாங்க, கையெழுத்து சரியா இருக்கு. ஆரூரனே, நீ இந்த கிழவனாருக்கு அடிமை, பின்னால போ. அழுகையா வருது. கல்யாணத்தன்னைக்கு பொண்டாட்டிக்கு அடிமைனா சந்தோஷமா இருக்கும். யாரோ ஒரு கிழவனாருக்கு அடிமைட்டான். வயசு 12ங்க, மறக்கப்படாது. 12 வயசுக்குள்ள என்னங்க நினைக்க? அப்படித்தானே நினைக்க. பாவம், மாப்பிள்ளை கோலம், கையில பூச்செண்டு, கழுத்துல மாலை. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த 4 பாக்கிறீங்கல்ல, 4 என்ன அடையாளம்? ஞான சம்பந்தருக்கு தாளம், அப்பர் சுவாமிக்கு உளவாரப்படை, சோமசுந்தர ஐயா நினைப்பு வருதா? வக்கீல் சோமசுந்தர ஐயா நினைப்பு வருதா? உளவாரப்படை. ஒரு பெரிய சைஸ் தோசை கரண்டி அதானே, அதான் அப்பர் சுவாமிக்கு. நம்ம சுந்தரருக்கு பூச்செண்டு மாலை. திருமண கோலம் பெருமான், என்னைக்கு கல்யாண கோலம். மாணிக்கவாசக சாமிக்கு என்ன அடையாளம்? திருவாசகம். என்ன ஏடு? திருவாசகம். சிவபெருமான் எழுதினார்ல அந்த திருவாசக ஏடு, அதான் அடையாளம். சரி, கல்யாண கோலத்துல இவர் திரும்பினாரா? இருந்தவங்க கேட்கிறாங்க கிழவனார பார்த்து, உங்களுக்கு இந்த ஊரு தானே? ஆமா. இந்த ஊர்ல உங்க வீடு எங்க இருக்கு? இந்த ஊர்ல பெரிய ஊரு நம்ம வீடு தான். இந்த காலத்துல கோயிலைத்தானே ஐயா ராஜாக்கள் பெருசா கட்டினாங்க. அரண்மனையெல்லாம் அழிஞ்சு போச்சு, கோயில் இருக்கா இல்லையா? ராஜராஜ சோழனுடைய அரண்மனை போச்சு, தஞ்சை பெரிய கோயில் இருக்கு. பாண்டியன் அரண்மனை போச்சு, மதுரை மீனாட்சி கோயில் அற்புதமா இருக்குல்ல. நிலையா நிக்கிறது கோயில், கற்கோயில். உள்ள கூட்டிக்கிட்டு போனார், எல்லாரும் போனாங்க. திருவருள்துறை, அதுக்கு என்ன பேரு? திரு அருள்துறை. ஆண்டவனுடைய அருளுக்கு மீனாட்சி பேர், ஆண்டவனுடைய அருளுக்கு பராசக்தின்னு பேர். பராசக்தியின் மூலம்தான் ஆண்டவனை சென்று சேர வேண்டும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி திருவருள்துறை உள்ள போயாச்சு. சிவபெருமான் மறைஞ்சிட்டான். நிமிர்ந்து பார்க்கிறார், மேல ரிஷப வாகனத்துல அம்பாளோட காட்சி வருகிறது. இந்த குழந்தை 12 வயசு, எப்படி இருக்கும்? பெருமானே, நீயா வந்த? ஐயோ, நான் ஏமாந்து விட்டனே, உன்னை திட்டி விட்டனே. உள்ள கிட்டி காம்ப்ளெக்ஸ். ஐயோ, உன்னை திட்டி விட்டனே. சிவபெருமான் அங்க இருந்து பார்த்தார். கவலைப்படாதே, நீ என்னை தமிழால் பாடு. அர்ச்சனைனா என்ன? கோயிலுக்கு போய் தமிழால் பாடு. பாட்டு ஞாபகம் வருதா? மட்டு நீ வன்மை பேசி சேர்க்கிறார். இந்த 3 காரியம் நடக்கணும்ல. மட்டு நீ வன்மை பேசி வன்றொண்டன் என்னும் நாமம் பெற்றனை. உனக்கு வந்தொண்டன் பேர். நமக்கும் அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டே ஆகும். தேற்றைய காலம். அர்ச்சனை என்ன? கோயில்ல போய் பாட்டு பாடு, திருப்புகழ் பாடு, திருமுறை பாடு, 18,326 பாட்டையும் பாடு. சிவபெருமான் உன் வயிற்றுல பிள்ளையா வந்து
வருமானாண்டியா 18,326 பாட்டம் பாடு. அர்ச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுகின்றார். யாரு? தூமரை பாடும் வாயார். வேதங்கள் அவரையும் பாடுகின்றன. அவர் வேதம் சொன்னவர். வேத மொழியர், வெண்ணீர்த்தர், செம்மேனியர். சிவபெருமான் வாயில இருந்துதான் வேதம் வந்தது. அவர் என்ன கேட்கிறார்? என்ன தமிழால பாடு. குன்றக்குடி மகா சன்னிதானம். இப்ப உள்ள பொன்னம்பல சாமிக்கு முந்தின பட்டம். நாங்கெல்லாம் அவர் கூட நிறைய பட்டி பண்ணவன் சுத்தி இருக்கோம். சாமி அழகா சொல்லுவார், சிவபெருமான் என்ன தமிழால பாடு அப்படின்னு சுந்தரத்தை கேட்டிருந்தா எவ்வளவு காலம் தமிழால பாடாம தவிச்சிருப்பாரு. ஐயோ என்ன தமிழால பாட நாதி இல்லையே, இவன் வந்துட்டான் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டாராம். உங்க வீட்டுக்கு வந்து தாயே 2 இட்லி கொடுங்க அப்படின்னு கேட்டா எனக்கு பசிக்குதுன்னு தானே மாட்டான். என் பசி தாங்காமத்தானே உங்கள்கிட்ட வந்து இட்லி கேட்கிறேன். பெருமான் என்ன தமிழால பாடுன்னா நம்மள தமிழால பாடணும் பாடணும் பாடணும்னு எவ்வளவு காலம் தவிச்சு கிடந்தா இப்படி கேட்டிருப்பான். பத்து நீ வன்மை பேசி பன்றொண்டன் என்னும் நாமம் வெற்றனை நமக்கும் அன்பில் விருகே சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டே யாரும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயா. எப்படி பாடுறது? எனக்கு பாட தெரியாதே, எனக்கு ஒண்ணும் தெரியாதே. நம்மள சித்திரி இல்ல. ஐயோ தெரியாம திட்டிவிட்டேன், சிவபெருமான்னு தெரியாம திட்டிவிட்டேன், மன்னிச்சு விடுங்க. பரவாயில்ல, நீ திட்டுனாலே எனக்கு சந்தோஷம் தான். தமிழால திட்டு. பூல்னு திட்டாதே, முட்டாள்னு திட்டு. தீவுன்னு திட்டாதே, திருடான்னு திட்டு. செம்மான் மகளை திருடும் திருடன் உள்ளங்கவர் கல்வன். என்னங்க 3 வயசுக்குள்ள பாட்டுல திட்டி பிடிச்சு உள்ளத்தை திருடுற கல்வன். ஆமா, உள்ளத்தை திருடுற கல்வன் யாரு? காதலன். சம்பந்த சுவாமிக்கு 3 வயசுல யாரு காதலன்? சீர்காழி சிவபெருமான். அதனாலதான் குழந்தை என்ன சொல்லுது? உள்ளங்கவர் கல்வன். சரி, பாடு. பாட வரமாட்டேங்குது. நான் என்ன பண்றது? பித்தா அடி எடுத்து கொடுத்தார். ஸ்டார்டிங் ட்ரபிள். இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சா, வண்டி பறக்க ஆரம்பிச்சு. பித்தா பிறை சூடி பெருமானை அருளாளா எத்தான் மரபாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறைகுள் அத்தா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே. அவ்வளவுதான். அப்படியே கிளம்பிட்ட. ஆமா, அந்த பொண்ணு என்னாச்சு? ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணாங்கல்ல, அந்த பொண்ணு அங்க உட்கார்ந்து இருக்கா இல்லையா? ஒரு பாட்டுக்கு கிளம்பிட்டாரு. இந்த பொண்ணு கதை என்னாச்சு? இவரையே நினைச்சு தவம் செய்து இவருக்கு முன்னாலே சிவனடியை அடைந்து விட்டார். சேக்கிழார் அதையெல்லாம் சொன்ன புரிஞ்சு. இப்பதான் நான் என் தலைப்புக்குள்ளே போறேன். ஒவ்வொரு ஊரா வந்தாரா, வேகமா போறேன். திருவாரூருக்கு வந்துட்டேன். திருவாரூர் கோயிலுக்குள்ள நுழைஞ்சார். தியாகராஜ பெருமான கும்பிட்டார். கும்பிட்டு வெளியில வர்றார். மின்னல் அடிக்குது. புரியுதா? ஒரு மின்னல் அடிக்குது. அப்ப மின்னல் அடிக்க போகுது. ஒரு மின்னல் அடிச்சுது. அப்ப 2 மின்னல். ஒரு யாரா இந்த பொண்ணு? எங்கேயோ பார்த்தா போல இருக்கு, அழகா இருக்கு. 10-11 வயசு அந்த பொண்ணுக்கு மறந்துடாதீங்க. பார்க்கிறார். என்ன பேரழகு. வந்தார். சிவபெருமானே, என்னப்பா இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தேவல. யார் அந்த பொண்ணு தெரியுமா? கணிகையர் குலம் கோயில்ல நடனம் பண்ணக்கூடிய பொண்ணு. அந்த காலத்துல ஒரு ஜாதி இருந்துச்சு தெரியுமா? அவங்க கடவுளுக்கு வாழ்க்கப்பட்டவர்கள். கடவுள் தான் அந்தங்களுக்கு கணவன். வேற கல்யாணம் கிடையாதுமா. கன்னி பொண்ணு கடவுளுக்கு தாடி கட்டிக்குவாங்க. கடைசி வரைக்கும் கடவுளுக்கு தொண்டா இருப்பாங்க. கையெடுத்து கும்பிடுவாங்க. அவங்கள பின்னாட கதை கட்டு அது எப்படி எப்படியோ மாறி போச்சு. அந்த காலம் கணிகையர் குலம், கடவுளுக்கு வாழ்க்கைப்பட்டவங்க. அந்த குலத்திலே பிறந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்கு. சிவபெருமான் பார்த்தார்.
ராத்திரி எல்லா சிவாச்சாரியார் கனவிலைக்கும் போனார். எல்லாருக்கும் சான்ஸ். இவரால பத்திலா நெல்லு கிடைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு வாங்க பொசியுமா தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லாருக்கும் வெய்யும் மழை. நாளைக்கு காலையில நம்பியாரூரனுக்கும் பரவநாச்சியாருக்கும், இந்த பொண்ணு பேர் என்ன, பரவநாச்சியார், கல்யாணம் பண்ணி வை. இவரு சாமியை தொட்டு பூஜை பண்ற சிவாச்சாரியார். அவன் கோயில்ல டான்ஸ் ஆடுற கணிகை. மலைக்கும் மடுவுக்கும் வித்தியாசம். கல்யாணம் பண்ணி வை. அதாங்க புரட்சி. புரட்சி தலைவர், புரட்சி கவிஞர் யாரு? சேக்கிழார். ஒரு பயனை கேட்டேன், புரட்சி கவிஞர் யாரு? பாரதிதாசன். அதுக்கு முன்னால சேக்கிழார். கல்யாணம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கதை தொடங்குது. வெளியில வர்றார், கோயிலையெல்லாம் சுத்துறார். ஒரு நாள் திருவாரூர் கோயிலுக்கு வழக்கம் போல வரார். இந்த கோயில்ல வலது பக்கத்துல தேவாசிரியன் மண்டபம் அப்படின்னு ஒரு மண்டபம். அந்த மண்டபத்துல அடியார்கள் எல்லாம் உட்கார்ந்து இந்த காலம் வந்து ஒரு கும்பிடு போட்டுட்டு போகலாம். போடலை. உங்கெல்லாம் ரொம்ப பெரியவங்க, நான் ரொம்ப சாதாரணமானவன், ஒதுங்கி போயிட்டேன். என்ன தப்பு? அதுல ஒரு ஆடு கேரளத்துக்காரன், விரல் மிண்டர். விரல் மிண்டர்னா தெரியுமா? சத்தம் போட்டு பேசுற ஆடு. அங்க இருந்து பார்த்தார். அது யாரு? யாரோ ஒருத்தன் போறான், அடியார்களை கும்பிடாம போறான். யார் அந்த ஆள்? அது நம்பியாரூரன். நம்பியாரூரனா? அடியார்களை கும்பிடாம உள்ள போறான். அவனை அடியார் கூட்டத்தை விட்டு விலக்கி வை. புறகு. புறகுன்னு என்ன அர்த்தம்? நாட்டாம அண்ணன் தண்ணி போடாம விலக்கி வை. சினிமாவில் கேட்குறீங்கல்ல, விலக்கி வை. அப்படியெல்லாம் விளக்க முடியாது. இவரை சிவபெருமான் தோழர்னு சொல்லி இருக்காரு. புரியுதா? இவரு சொல்லல, சிவபெருமான் இவரை தோழர்னு சொல்லி இருக்காரு. அப்படியா? சிவபெருமான் சொன்னாரா? அவரையும் ஒதுக்கு, அவரும் புறக்கு. என்ன தைரியம் பாருங்க அந்த ஆளு. நாமார்க்கும் குடியல்லோ நமனை அஞ்சோன். நேர உள்ள போறார் தியாகராஜ பெருமான். அவரு கேட்கிறார், ஏண்டா ஐயா, வந்தது வந்த இவங்களை ஒரு கும்பிடு போட்டுட்டு வரப்படாதா? இப்ப பாரு, உன்னையும் தள்ளி என்னையும் தள்ளிட்டாங்க. அடியார்கள் இல்லாம நான் என்னடா பண்ணுவேன்? அதுதாங்க சைவம். கடவுள் எவ்வளவு எளிமையா வர்றாரு. அடியார்கள் இல்லைன்னா கடவுளுக்கு வேலை கிடையாது. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, கடவுளால் முடியாத காரியம் ஒன்று உண்டு. அது என்ன? நம்மளை விட்டுட்டு விலகி இருக்கிறது அவரால முடியாது. கூடவே இருப்பார். இருக்கிறார்ல, மனசுக்குள்ள இருக்கிறார்ல, விட மாட்டார். அதனால அடியார்களை விட்டு பிரிய முடியாது. அப்பனே, இந்த அடியார்களை பாடு. நான் என்னத்தை பாடுறது? நமக்கு எப்பவுமே பிடிச்சா, அன்னைக்கு நீங்க பித்தான்னு அடி எடுத்து கொடுத்தீங்க, இப்ப அடியார்களை பாடணும். சிவபெருமானே, நீங்க தான் எனக்கு நண்பர், எப்படியாவது காப்பாத்துங்க. கவலைப்படாத, நான் அடி எடுத்து கொடுக்கிறேன். தில்லை வாழந்த நர்தம் அடியார்க்கும் அடியே. நான் ஒண்ணு கேட்கிறேன், சிவபெருமான் தன்னை பாடச் சொன்ன பொழுது ஒரு வார்த்தை தான் சொன்னார், பித்தா. அடியார பாடுன்னு சொல்ற போது ஒரு வரியே கொடுக்கிறார். அப்ப அவருக்கு எது சந்தோஷம்? அடியாரை கும்பிடுறது சந்தோஷம். உள்ள வர்றேன், இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்காங்க, அவங்கள பார்த்து கும்பிட்டு விட்டுத்தான் பிள்ளையாருக்கு போகணும். இல்லைன்னா பிள்ளையார் என்ன கேட்பார்? ஏண்டா அடியார்களை பார்க்காம வந்துட்டே மடையா, போய் திரும்பி கும்பிட்டு வராம. புரியுதா? இங்கதானே கடவுள் இருக்கார். என் காலில விழுந்து பல பேர் கும்பிடுறாங்க. இந்த கும்பிடு எனக்கா? சத்தியமா கிடையாது. உள்ளே இருக்கிற சிவபெருமான். நான் என்னைக்கு அந்த கும்பிடு எனக்குன்னு நினைச்சனோ அன்னைக்கு என் கதை முடிஞ்சிடும். புரிஞ்சிருமா இல்லையா? காலில் யாராவது விழுந்தா என்ன சொல்லணும்? சிவா சிவா சிவா. ஏன்? இந்த கும்பிடு சிவபெருமானுக்கு சத்தியமா இந்த உடம்புக்கு இல்லை. சரிதானே?
இப்ப என்ன ஆட்சி விஷயம்? எப்படியாவது பாடு. தில்லை வாழம் தனர்தம் அடியார்க்கும் அடியேன். இப்ப பாடு வந்துருச்சு. அடுத்தவர் திருநீல கண்டத்துக்குயவர்க்கும் திருநீல கண்டத்துக்குயவனார்க்கடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் இளையான் தன் குடிவாரன் அடியாருக்கும் அடியேன். இந்த விருப்பம் தான் கேட்டுட்டே நிற்கிறான். அந்த ஆளை பாடு விட மாட்டேன் சொன்னாருங்க. எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு சில ஞானங்கள் உண்டு. என்னையா விரத்மண்ட நிக்கிறான். குற்றாதே முத பாட்டுல பாடினது வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கடியே விரிபொழில் சூழ் குன்றையான் விரல் மெண்டற்கடியேன். அப்பாடா இனிமே ஆரவனா அன்னி மென்மா முல்லையந்தார் அமர் நீதிக்கடியேன் ஆரூர் என்னாரூரில் அம்மா நிச்சாடே. நிறுத்துங்க. இப்போ இந்த அடியார்களை எல்லாம் பாடியாச்சா? ரெண்டு விஷயம் ஆயிடுச்சா? என்ன ரெண்டு விஷயம்? ஒண்ணு அர்ச்சனை பாட்டே ஆகும். ரெண்டு அடியார்களை பாடு. இந்த அடியார்கள்னா யாரு? முருகா 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 முருகா. இந்த அடியார்கள்னா யாரு? அவங்க எப்படி இருப்பாங்க? அத திருக்கூட்ட சிறப்பு அப்படின்னு சேக்கிழார் பாடுறார். பாடுற பொழுது ரெண்டு பாட்டு அருமையான பாட்டு. அதுக்குத்தான் இந்த தலைப்பு. அடியார்கள் எப்படி இருப்பாங்க? முதல் பாட்டு சொல்றேன். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார். கேடுன்னா குறைகிறது, ஆக்கம்னா அதிகரிக்கிறது. நமக்கு இருக்கிற பணம் குறையும் கூடும். சொல்ல சிவபெருமானுடைய அருள் என்ற செல்வம் கூடவும் கூடாது, குறையவும் குறையாது. இவங்க யாரு? கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார். எது திரு? சிவபெருமான் திருவடிதான் திரு. ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். திருவோடாயிருந்தாலும் சரி, தங்கமாயிருந்தாலும் சரி, ஒரே மாதிரி நினைப்பார்கள். திருநாவுக்கரசு சுவாமி 80 வயசுல திருப்புகலூர்ல போய் உளவார பணி பண்றார். 80 வயசு. நம்மளால எந்திரிக்க முடியல. பண்றார். என்ன ஆச்சு? பக்கத்துல கல்லு கிடந்தது. கல்லை தூக்கி எரிச்சிட்டார். இந்த உளவாரம் வயிற கருது கிடந்தது. நம்மள அந்த விடுமா? அதையும் தூக்கி எரிச்சிட்டார். கோமேதகம் வயது போ எல்லாம் கல்லு தானே. புரியுது அவங்களுக்கு? ஒரு கணவனும் மனைவியும் சன்னியாசி ஆயிட்டாங்க. மனைவி பின்னால வர்ற, கணவர் வழக்கம் போல முன்னால போறார். நம்ம ஊர் வழக்கம் அப்படித்தான். யாரு முன்னால போவா? கணவன். மனைவி பின்னாடி. வெளிநாட்டுல பார்த்திருக்கீங்களா? அமெரிக்கா, சிங்கப்பூர், பொண்ணு முன்னால போகும், பையன் பின்னால போன. முன்னால மனைவி, பின்னால குழந்தை தூக்கிட்டு இவன் போவேன். அது கையில் ஷூ போட்டு டக் டக்குன்னு அது முன்னால போகும். நம்ம ஊருக்காரனை பார்த்து அவங்க என்ன கேட்டாங்க? என்ன எங்க ஊர்ல எல்லாம் நாங்க பொண்ணுக்கு முதலிடம் கொடுக்கிறோம். பொண்ணை முன்னால விட்டு நாங்க பின்னால போறோம். உங்க ஊர்ல நீங்க என்ன? நீங்க முன்னால வர்றீங்க, இந்த பொண்ணுகள் பின்னால வருது. நீங்க பொண்ணுக்கு மதிப்பு கொடுக்கறதே இல்லை. யாரு கேட்கிறா? இந்த அமெரிக்காக்காரன். நம்மாடு திருப்பன அப்படி இல்லை. எங்க ஊர்ல நாங்க முன்னால போனா என் பொண்டாட்டி பின்னால வருவாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. ஐயா நல்லா புரியுது. கெட்டிக்காரங்க அது மட்டும் இவன் முன்னாலேயாவது போயிட்டா. உங்க ஊர்ல அந்த நம்பிக்கை இல்லடா. அவளை முன்னால விட்டு நீங்க வாட்சி பண்ணிக்கிட்டே பின்னால இருக்கட்டும். நம்ம கதைக்கு வருவோம். இப்போ ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவான். ரெண்டு சன்னியாசிகள். முன்னால போனது கணவர், கதை சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? பின்னால போறது மனைவி. இந்த கணவர் போனாரா ஒரு வயல்ல என்னமோ பல பலன்னு தெரிஞ்சு கீழே உட்கார்ந்தார். பார்க்கிறார், வைர வளையல். ஒரு 8 கேரட் இருக்கும். 8 கேரட் வைர வளையல். பல லட்சம் வரும். பளிச்சு நடிச்சிருச்சு. குனிஞ்சாள். ஐயோ, இது அவ பார்த்தாள்னா ஆசைப்படுவாளே. இந்த அறிவாடி புளிய தோண்டனார்.
வைர வளையல போட்டார், புதைச்சார். அந்த அம்மா பார்த்து என்ன செய்றீங்க? பொய் சொல்ல தெரியாத அந்த காலத்து சாமியார். வைர வளையல் கடந்தது, அதை நீ பார்க்க வேண்டாம் அப்படின்னு மண்ணை தோண்டி மூடிவிட்டேன். அப்படி பார்த்தா எங்க உங்களுக்கு இன்னும் வைரத்துக்கும் கல்லுக்கும் வித்தியாசம் தெரியுதான்னா ஒரு அசந்து போனார். இனிமே நீ முன்னால போ, நான் பின்னால வரேன். புரியுதா தாயி? எப்ப உனக்கு வைரத்துக்கு கல்லுக்கும் வித்தியாசம் தெரியுதோ அப்ப நீ மனுஷன், சன்னியாசி இல்ல. ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார், கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலில் விளங்கினார். கடவுளை கும்பிடுறியா? சொர்க்கத்துக்கு வாரியா? சொர்க்கம் வேண்டாம், போய்யா. சொர்க்கத்துல போனா நிம்மதியா இருக்கலாம். சிவபெருமான கும்பிட முடியுமா? புனித்த உருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த உடைய எடுத்த உட்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்திலே. தமிழ்நாட்டுல பிறக்கணும், நீ பாட்டுக்கு சான் பிரான்சிஸ்கோல கொண்டு பிறக்க வச்சிருக்க. இந்த மாநிலத்தில் கடவுளை கும்பிடுறது. ஆஞ்சநேயரை பத்தி ஒண்ணு சொல்றேன். ராமாயணம் முடிகிற நேரம் ராமச்சந்திர மூர்த்தி ஆஞ்சநேயரை கூப்பிட்டாரு. நான் வைகுண்டத்துக்கு போக போறேன், நீ என் கூட வர்றியா? ஆஞ்சநேயன் புத்து பிரியாதவன். அப்படி பாக்குறான், ஆமா நீ வைகுண்டத்திலே எப்படி இருப்ப? நான் வைகுண்டத்திலே பரமபதநாதனாக இருப்பேன், நித்திய சூழிகளோடு இருப்பேன், ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவியோடு இருப்பேன். நீ ராமனாய் இருப்பியா? ராமனாய் இருக்க மாட்டேன். அப்படின்னா நான் வரல, நீ போயிட்டு வா. நான் இந்தியாவில இருக்கேன், எங்கையெல்லாம் ராமாயணம் சொல்றாங்களோ அங்கையெல்லாம் ராம் ராம் ராம்னு சொல்லிக்கிட்டு அதை கேட்டுக்கிட்டு நான் இந்தியாவில இருக்கேன். என் ராமன் எனக்கு முக்கியம், உன் வைகுண்டம் எனக்கு வேண்டாம், வீடும் வேண்டா விரலில் விளங்கினார். மோட்சம் வேணுமா? சிவபெருமான கும்பிடணுமா? மோட்சம் வேண்டாம் போப்பா, சிவபெருமான கும்பிடுறத விடவா உன் மோட்சம், உன் திலோத்தமன், ரம்ப, ஊர்வசி எல்லாம் அங்க இருக்காங்க. சில பேர் நினைச்சுட்டு இருக்காங்க, ஒருத்தையும் இருக்க மாட்டாங்க. மனசு நிம்மதிதான் சொர்க்கம். மனசு அழகாகுது பாருங்க, அதுதான் நரகம். நம்ம புரிஞ்சுக்கிட்டாச்சே. ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர், கூடும் அன்பினில் கும்பிடலே என்று வீடும் வேண்டா விரலில் விளங்கினார். அடுத்தவன் இந்த அடியார்கள் கழுத்துல என்ன போட்டிருப்பாங்க? ஒரு 500 பவுனுக்கு நகை. பண்டார சந்நிதிகள் பார்த்திருக்கீங்களா? இங்கெல்லாம் வைரம், அங்கெல்லாம் வைரம், மோதிரம் அப்படி போட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு சாமிகிட்ட கேட்டேன், சாமி இத்தனை இது போட்டுக்கிட்டு இருக்கீங்களே ஏன்னு? மஞ்சம் வந்த கழுதை இல்ல. இதெல்லாம் இங்க இதுக்கு சொந்த ஆதீனத்துக்கு நான் சும்மா போடுறாங்க, கலந்துக்கிடுவாங்க. எனக்கு அதுல பற்று பாசம் கிடையாது. அவர் தான் சாமியார். பார்த்திருக்கா பட்டண பிரவேசம்? அதெல்லாம் எனக்கு பற்று கிடையாது. எல்லாம் போட்டு பாக்குறாங்க, கலட்டிக்கிடுவாங்க. பிள்ளையாருக்கு தங்க கவசம் பண்றிய, அவருக்கு என்ன அதுல ஆசையா இருக்கு? கலட்டி உள்ள வச்சிருந்தீங்க, கலட்டி உள்ள வைக்க போது அவர் கவலைப்படுறதும் இல்லை, நீங்க மாற்ற போது அவரு சந்தோஷப்படுறதும் இல்லை. அடியார்கள் எப்படி? ஆரம் கண்டிகை. கண்டிகைன்னா ருத்ராட்சம். ருத்ராட்சத்தை கழுத்துல போட்டா பாம்பு பயம் கிடையாது. இந்த ருத்ராட்சம் இருக்கா, இந்த இடத்துல படுதா, தலையில ஊத்துற தண்ணி ருத்ராட்சத்துல பட்டு கழுத்துல பட்டா இதுக்கு மேல உள்ள பகுதி வியாதி இல்லாமல் இருக்கும். முக்கியமானதெல்லாம் இங்கதானே, மூளை எங்கதானே இருக்கு. ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், கேட்டா மூளையை பாதுகாக்க வேண்டாமான்னு. இருக்கிற ஆள்கிட்ட போய் கேளுங்க. புரியுதா? எங்க ஊர்ல ஒருத்தன், நிஜமாமா அந்த காலத்துல எனக்கு வேண்டிய நண்பர் ராஜகோபால சாஸ்திரி பையனுக்கு மூளை காய்ச்சல் வந்துருச்சு, பிரெயின் ஃபீவர். நான் கேட்டேன், ஐயோ பாவம் பையனுக்கு மூளை காய்ச்சலா? இப்பதான் எனக்கு சந்தோஷம்.
என்னையா பையனுக்கு பிரெயின் ஃபீவர்? ஆமா, மூளை காய்ச்சல் வரணும்னா மூளை இருக்கணும்ல, என் பையனுக்கு மூளை இருக்குன்னாரு. இத்தனை காலமா அதுல சந்தேகப்பட்டது, மூளை இருக்கா இல்லையா. சரி, ஆரம் கண்டிகை. இந்த ருத்ராட்சத்தை பத்தி சொல்ல வந்தேன். இந்த ருத்ராட்சத்தை போட்டா இதுக்கு மேல உள்ள பகுதி எந்த வியாதியும். ஒரு ஊர்ல சொன்னேன், ஒரு அம்மா வந்தது, எப்பவும் இந்த ருத்ராட்சத்தை கோத்துக்கலாமா கேட்கிறாங்கல்ல. இந்த ஒத்த ருத்ராட்சத்துக்கு தீட்டே கிடையாது, எப்பவும் போத்துக்கலாம். வீட்டுக்கு விளக்கா இருக்கிற போது போத்துக்கலாம், கணவன் மனைவி ஒன்னாக இருக்கிற போது போத்துக்கலாம். ஒத்த ருத்ராட்சத்துக்கு எந்த தீட்டும் கிடையாது. ஜபமாலை வைக்கிறோம் பாருங்க, மரியாதை. ஜபமாலை ஒண்ணுக்கு போற போது கூட ஜபமாலையை கலட்டி வச்சுட்டு போகும். ஜபமாலை போட்டா அதுக்கு அவ்வளவு மரியாதை. ஒத்த ருத்ராட்சம் எப்பவும் இருக்கலாம், உடம்புக்கு நல்லது. ஆரம் கண்டிகை ஆடையின் கந்தையே. அப்பர் சுவாமி என்ன கட்டி இருந்தாரு? கிளிசல் துணி, அதான் கந்தை. அது கூட அவருக்கு அதிகமா. கந்தை மிகையாம் கருத்தும் அப்படின்பார் சேர்க்கிறார். அந்த துணி கூட அதிகமா அவங்களுக்கு. ஆடை என்ன? கந்தை. அடுத்த வரி, பாரம் ஈசன் பணியலது ஒன்றினார். பாரம்னா கடமை, பாரம்னா கடமை. அவர்களுக்கு என்ன கடமை? ஈசனுக்கு பணி செய்வதுதான் கடமை, மற்ற எதுவும் வேண்டாம். பாரம் ஈசன் பணியலது ஒன்றினார். ஈர அன்பினர் யாதும் குறைவினார். இங்கேயோ கேட்டா கூட இருக்கும், ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னால கேட்டோமோ. ஈர அன்பினர், தன்மையான அன்பை உடையவர். ஈரம்னா குளிர்ச்சி. யாதும் குறைவு, எந்த குறைவும் கிடையாது. அவர்களுடைய வீரம் என்னால் விளம்பும் தலையதோ. அவருடைய வீரத்தை நான் சொல்ல முடியுமா? சேக்கரார் சுவாமி சொல்றார். அடியார்கள் எப்படி இருப்பார்கள்? இந்த ஒரு வரி அதுக்காக. ஈர அன்பு, அது என்ன சார் ஈர அன்பு? யாதும் குறைவிலர்னா என்ன அர்த்தம்? அதை சொன்னா பேச்சு முடிஞ்சு போச்சு, கொஞ்ச நேரத்துல முடிச்சு. 9 பயமா முடிச்சில்லை, அதை மட்டும் சொல்கிறேன். ஈர அன்புன்னா என்ன? கடவுள்கிட்ட அன்பு செலுத்துறதுல ஈர அன்பு, அதனால குறைவே வராது. ஒரே ஒரு செய்தி, திருநாவுக்கரசு பெருமான் அங்கிருந்து நடந்து வர்றார். திருஞான சம்பந்தர் வந்தா முன்னால பின்னால ஆடு எல்லாம் வரும். இது ராஜா விட்டு கண்டுபிடி, எல்லாரும் வருவாங்க. அவர் அப்பர் சுவாமி ஒத்தாள் கந்த, ஒரு உழவாரப்படை, ஒரு துண்டு கும்பிட்டான். அப்படியே நடந்து வர, களைப்பா இருக்கு, தாகமா இருக்கு, எங்கேயாவது தண்ணி கிடைச்சா தேவையில்லை, கண்ணெல்லாம் இருந்து போச்சு. திருப்பழனம் அங்கிருந்து புறப்பட்டு திங்களூருங்கிற ஊருக்கு வர்றார். திங்களூர் சந்திரன் ஸ்தலம். இன்னைக்கு அங்க போய் சந்திரனை அத்தனை பேர் கும்பிடுறாங்க, சிவபெருமான் கிட்ட போறதே இல்லை. நம்ம ஊரு திருநள்ளாத்துல போய் சனீஸ்வரனை சுத்திட்டு சிவபெருமானை விட்டுட்டு வர்ற பாருங்க, அதே மாதிரி திங்களூருக்கு பக்கத்துல வரார். பெரிய ரோடு, இப்படி அப்படி இறங்கி போனா திங்களூர். இந்த சாலை அழகில் சனம் செல ஒளியா படிக்கரை, எல்லாரும் போற பாதை. இப்படி பார்க்கிறார், ஒரு தண்ணி பந்தல் இருக்கு, ஆகமா இருக்கு, கண்ணு இருட்டுது. நடந்தார், பெரிய மனுஷன், வயசு. உள்ள போனார், 67 68 வயசுக்கு மேல ஆச்சு. ஐயா தண்ணி கொடுங்க. அங்க உள்ள ஆடு இவரை கும்பிட்டான். தங்க தண்ணிய வாங்கி வாயில கொடுத்தன. தேன் மாதிரி, அன்போட கொடுத்தா தண்ணி தேன் மாதிரி இருக்கும், வம்போட கொடுத்தா தேன் கூட தண்ணி மாதிரி தான். உங்க வீட்டுக்கு வர்றேன், அன்போட சாப்பாடு போடுறீங்க, 2 இட்லி கொடுக்குறீங்க, அமுதமா இருக்கு. ஒரு வீட்டுல கடங்கார வந்துட்டான், வருஷம் வரேன் சாப்பிட அப்படின்னு நினைச்சு கொடுத்தா, அமுதத்தை கொடுத்தாலும் விஷம். அவர் அன்போடு கொடுத்தாரா, தண்ணிய வாங்கி ஊத்தினாரா, தேர் மாதிரி இருக்கா, அப்பா
நல்லா இருக்கு. அமுதமா தண்ணீரும் பார்த்தருமே பார்க்கிறார். திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல்னு போடு போட்டிருக்கு. நாவுக்கரசுன்னா யாரு பேர வேணாலும் இருக்கலாம். திரு சேர்த்தா இவரு பேருதான் மரியாதை. திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல் என்னடாது? நாளை பார்த்தேன். ஐயா, இந்த தண்ணீர் பந்தல் எம் பேர்ல வச்சிருக்காரு யாரு? அப்படித்தானே நானா இருந்தா கேட்பேன். என் பேர்ல எனக்கு ஆசை உண்டா இல்லையா? ஏகப்பட்ட ஆசை உண்டு. என் பேரை போர்டுல பார்த்தா சந்தோஷமா இருக்கு இருக்குல்ல, சிவரத்தியில பார்த்தா சந்தோஷமா இருக்கு, டிவியில பார்த்தா சந்தோஷமா இருக்கு. நம்ம என்ன மாணிக்க வாசகரா உச்சார யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன்னு சொல்றதுக்கு? பேர் என்ன கேட்டா தெரியுமா? பாட்டு சொல்றேன். இப்பந்தல் இப்பெயரிட்டு, என் பெயரிட்டு இல்ல, இந்த பேரு வச்சு இங்கே வச்சது யார்? இப்பந்தல் இப்பெயரிட்டு இங்க வைத்தார் யார் என்றார்க்கு அப்பந்தல் அறிந்தார்கள் ஆண்ட அரசனும் பெயரால் செவ்வரும் சீர் அப்பூதி அடிகளார் செய்தமைத்தார் தப்பின்றி எங்கு முள சாலை குளம் காயென்றார். என்ன கேட்டார்? இப்பந்தல் இப்பெயரிட்டு இங்க அமைந்தார் யார் என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்பூதி அடிகளார் இந்த பந்தலை வச்சார், இந்த குளத்தை வச்சார், இந்த சாலைய வச்சார், இந்த சோலைய வச்சார். எல்லாம் திருநாவுக்கரசு பேரு. இந்த ஊர்ல உள்ளவர் அப்பூதின்னு பேரு என்று வைக்க அரசு கேட்டு இதற்கென்னோ கருத்தென்று நின்றவரை நோக்கி அவர் எவ்விடத்தார் என வினவ. இந்த அப்பூதி அடிகள் எங்கே இருக்கார்? துன்றிய நூல் மார்பரும் இத்தொல்பதியார் மனையின் கண் சென்றனர் இப்பொழுது அதுவும் சேய்தன்று நடித்தென்றார். என்ன பாட்டு பாருங்க, அனுபவிக்கணும். ராத்திரி தூக்கம் வரலன்னா நல்ல தேவாரம் திருவாசகத்தை எடுத்து 1 மணி நேரம் படிங்க, சுகமா தூக்கம் வரும். கனவுல சிவபெருமானும் வருவார். நம்புங்க, இதெல்லாம் நடக்கும். துன்றிய மார்பரும் இத்தொல்பதியார், பூணூல் போட்டவர் ஐயர். இந்த ஊருக்காரர் வீட்டுக்கு போனார். அந்த தெரியுது பாருங்க, பச்சை கலர், அதான் அவர் வீடு. என்ன சொல்றான் அந்த ஆடு? இவள்தான் சொல்லிட்டான். என்றுரைக்கு அரசு கேட்டு இதற்கென்னோ கருத்தென்று நின்றவரை நோக்கி அவர் எவ்விடத்தார் என வினவ துன்றிய நூல் மாறுவரும் இத்தொல்பதியார் மனையின் கண் சென்றனர் இப்பொழுது அதுவும் சேய்தன்று நடித்தென்றார். இப்பதான் வீட்டுக்கு போனார். அதுவும் பக்கத்துல அந்த இருக்கு. இவரு புறப்பட்டு வரார். வந்து வாசப்புடிகிட்ட நிக்கிறார். உள்ள யாரோ சொன்னாங்க, சிவனடியாரு வந்து நிற்கிறார். இந்த அப்பூதிகடிகள் எப்படி தெரியுமா? வீட்டுல அவனதும் திருநாவுக்கரசு. மூத்த பையனுக்கு என்ன பேரு? மூத்த திருநாவுக்கரசு. 2வது திருநாவுக்கரசு, 3வது திருநாவுக்கரசு. ஜார்ஜ் 5th, ஜார்ஜ் 6th வெள்ளக்காரன் பேரு வச்சான். நீதான் வைக்கலாமோ? நான் வைக்கிறேன் பாரு. திருநாவுக்கரசு நம்பர் 1, திருநாவுக்கரசு நம்பர் 2, திருநாவுக்கரசு நம்பர் 3. எப்படி கூப்பிடுவாங்களோ தெரியல வீட்டுல. புரியுதா? இந்த உலகுக்கு பேரு திருநாவுக்கரசு உலகு. இந்த எரும மாட்டுக்கு பேரு திருநாவுக்கரசு மாடு. வீட்டுல அம்மாவுக்கு பேரு நாவுக்கரசு. என்னையா எல்லாம் திருநாவுக்கரசு. எனக்கு சிவபெருமானை விட திருநாவுக்கரசு தான் முக்கியம். அப்படி வாழ்ந்த ஐயர் அப்பூதி அடிகள். வெளியில அடியார் வந்திருக்காருன்னு சொன்ன உடனே வந்து பார்க்கிறார். இவரு நிற்கிறார். இவருதான் நம்ம இத்தனை நாளா கும்பிட்ட அப்பர் அடிகள்னு அவருக்கு தெரியாது. அவருதான் அப்பூதி அடிகள்னு இவருக்கு தெரியும். 2 பேரும் சந்திக்கிறான். இப்ப 2 பேரும் கும்பிடணும். யாரு யாரை கும்பிடுறது? வீட்டுக்காரர் வந்தவரை கும்பிடுறதா, வந்தவர் வீட்டுக்காரரை கும்பிடுறதா? நம்மளா இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். டாக்டர் ரவீந்திரன் போறாரா, அவர் கும்பிட்டா நம்மளும் கும்பிடுவோம். அவர் பார்க்காம போயிட்டா நம்மளும் பார்க்காம போயிடுவோம். நாகரிகம் இல்லாததான் பண்றது. அவர் கும்பிடுறாரோ இல்லையோ நான் ஒரு கும்பிடு போடணும். அதான் நாகரிகம். இப்ப யாரு கும்பிடுறது? அவரு கும்பிடுறதுக்கு முன்னால கும்பிடணும்னு இவர் கும்பிட்டாராம். இவரு கும்பிடுறதுக்கு முன்னால கும்பிடணும்னு அவரு கும்பிட்டாராம். ஒருத்த மேல ஒருத்த விழுந்துட்டான். என்னங்க, அதுதான் பண்பு, அதுதான் அதிகாரம்.
இதுதான் ஈர அன்பு. ஒரு அடியார் மேல இன்னொரு அடியாருக்கு அன்பு அப்படியே விழுந்து கொண்டாச்சு. எந்திரிச்சாங்க. இந்த திருநாவுக்கரசர் அவரை பார்க்கிறார். ஏய்யா, சிவபெருமான் தலையில கங்கை அணிந்தவர். அவர் அடியார்களுக்கு நீங்க தண்ணீர் பந்தல் வச்சிருக்கிறீங்க. அதுல உங்க பேரை எழுதாம யாரோ வேற ஒருத்தர் பேரை ஏன் எழுதுனீங்க? எம்பேரேன்னு சொல்றேன். ஏன்? திருநாவுக்கரசருக்கு அவர் பேர் மறந்து போச்சு. திருநாவுக்கரசன் தெரியுமே தவிர அது எம்பேருங்கிறது மறந்து போச்சு. சுபாஷ் ஐயா ஒரு மாதிரி பார்க்கிறார். எங்க மறந்து போச்சு? தன்னை மறந்தால் நாமன் கெட்டார். அவர் தனியா பாடியிருக்காரு. ஆண்டவனோட மறந்து அப்படி இருக்கிற பொழுது தன் பேரு என்னங்கிறது மறந்து போய் நீ யாரு? தியாகேசன். இந்த பொண்ணு எங்க? தியாகராஜர் நினைச்ச பொண்ணு. அதனால அவருக்கு அந்த கவலை என்ன கிடையாது. ஆரடியின் ஜடைமுடியார் அடியார்க்கு நீர் வைத்த ஈரில் பெரும் தண்ணீர் பந்தலில் நும்பெயர் எழுதாதே வேறொரு பேர் முன் எழுத வேண்டிய காரணம் என்கொள் கூறும் என எதிர்மொழிந்தார் கோவில் மொழி கொற்றவனார். உங்க பேரை எழுதாம வேறொரு பேர் பொங்கிட்டார். அப்போ வேறொரு பேரா? எங்க அப்பூர் எங்க அப்பர் சுவாமி பேரா? வேற பேர்? ஐயோ, அது எங்க சொந்த பேர், எங்க குடும்பத்து பேர், எங்க எல்லாருக்கு அதுதான் பேர். அத போய் வேறொரு பேர்னு சொல்றீங்களே. ஏய்யா, விபூதி பூசி இருக்கிறீங்க, உங்களை பார்த்தா சிவனடியார் மாதிரி தெரியுது. இந்த ஊர்ல அப்பர் பெருமை எல்லாருக்கும் தெரியுமே, உங்களுக்கு தெரியலையா? நீங்க யாரு? எங்க இருந்து வர்றீங்க? எந்த ஊரு? யார? அவரை பார்த்து அவர் பொங்கு கடல் கல்மிதப்பில் போந்தேறும் அவர் பெருமை அங்கனர்தம் புவனத்தில் அறியாதார் ஆருடனே. அப்பர் சுவாமியை பத்தி தெரியாத சிவனடியார் உண்டா? மங்களமாம் திருவேடம் வேஷத்தை பாரு, விபூதி பூசி இருக்க எப்படி இருக்கு? மங்களமாம் திருவேடத்துடன் இன்றி வகை முடிந்தேன் எங்குரை நீர் நீர்தாம் யார் இயம்பும். வேலாயுதம் பாச்சமேறி எங்குரை நீர் நீர்தாம் யார் இயம்பும் என இயம்பினார். புரிஞ்சு போச்சு. இந்த ஆளு நமக்கு ரசிகர் மன்றம் வச்சிருக்கிறான். தோண மாட்டியா? புரிஞ்சு போச்சு. என்ன சொல்லணும்? நான் தான் திருநாவுக்கரசர்னு சொல்லணும். என்ன சொன்னா தெரியுமா? அவர் அப்படி சொன்ன உடனே இந்த வார்த்தை காதல பட்டது. காதல பட்ட உடனே என்ன தெரியுமா சொல்கிறார்? அப்போது அடிகள் அப்படி சொன்ன உடனே திருமறையோர் அது மொழிய திருநாவுக்கரசர் அவர் பெருமை அறிந்துரை செய்வார். அவர் பெருமை, அப்போது அடிகள் பெருமை மட்டுமில்லை, இவர் பெருமையே இவருக்கு இப்பத்தான் தெரியுது. நமக்கு ஊர் ஊரா ரசிக மன்றம் வச்சிருக்காங்கன்னு இந்த அப்பர் சுவாமிக்கு இப்பத்தான் தெரியுது. பணி பணி என் கடன் பணி செய்து கிடப்பதே. திருமறையோர் அது மொழிய திருநாவுக்கரசர் அவர் பெருமை அறிந்துரை செய்வார். பிற துறையின் நின்றேற சமணத்திலிருந்து ஏற அருள் பெருஞ்சூளையினால். சூளை நோய், பெருஞ்சூளை நோய், அதை அருளி எங்க சூளை நோயை அருளினான்னு சொல்லுவோம். அவர் பொன்னை எனக்கு கொடுத்து அருளினார். அர்த்தம் சரி. பணத்தை கொடுத்து அருளினார் சரி. எனக்கு கொரோனாவை கொடுத்து அருளினார். ஐயா, 2 வருஷமா பட்ட பாடு நாய் பட்ட பாடா போச்சியா. என்ன அருளினார்னா சொல்லுவோம். சூளை நோய் அருள் பெருஞ்சூளை. சின்ன சூளையா இருந்தா நம்ம டாக்டர் தீர்த்து விடுவாரு. இது பெருஞ்சூளை. அருள் பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள அடைந்து இந்த தெருடு உணர்வில்லாத சிறுமையேன் யார் என்றார். அவர் பெரியவன் பெரியவன் என்கிறாரு, இவரை நான் சின்னவன் சின்னவன் என்கிறார். சான்றோர்கள் தங்களை எப்பொழுதும் தாழ்த்தி கொண்டுதான் பேசுவார். என் புகழை அடுத்தவன் பேச வேண்டுமே தவிர நான் பேசக்கூடாது. என் பெருமையை நான் பேசினால் அது தற்கொலை பண்ணி கொண்டதற்கு சமானம். நம்ம அதுக்கத்தான் நான் ஆளை விட்டு பேச சொல்லி கொடுறோம். எதுக்கு நம்ம பேச வேண்டாம், அவங்க எல்லாம் பேசட்டும். எங்க ஊர்ல ஒருத்தர் 98 பொன்னாடை போட்டு நாங்க வரும். இன்னைக்கு 98 பொன்னாடை வீட்டுக்கு போய் எத்தனை இருக்கு எண்ணுனார்.
என்ன நாங்க 98, இன்னும் 2 குறையுதே என்ன. 100 பொன்னாடை வாங்கி கொடுத்து போர்த்துங்கன்னு இவர் சொல்லி இருக்காரு. ஒருத்தர் 2 பொன்னாடையை தூக்கிட்டு வீட்டுக்கு போய்யாங்க. 2 குறையுது. புரியுதா? இதான் நம்ம திருமறையோர் அது முடிய திருநாவுக்கரசர் அவர் பெருமையறிந்துரை செய்வார் பிறகுரையின் இன்றையர அருது பெருஞ்சூலையினால் ஆட்கொள்ள அடைந்து இந்த தெருடு உணர்வில்லாத சிறுமையேன் யான் என்றார். கால விட்டுக்கார் அற்புது. சிவபெருமான் வந்தா கூட இவளது மகிழ்ச்சி இல்லை. எங்க அப்பர் சுவாமி வந்திருக்கார், காந்த விடுத்தார். வீட்டுக்காரம்மா மூத்த திருநாவுக்கரசு, அப்ப 2வது திருநாவுக்கரசு ஒருத்தர் இருக்காருன்னு அர்த்தம். 2வது திருநாவுக்கரசு எல்லாம் வந்தாச்சு. இந்த பிள்ளையாருக்கு பேரு மூத்த பிள்ளையார். மூத்த பிள்ளையார்னா என்ன அர்த்தம்? அர்த்தம் 2வது பிள்ளையார் முருகன் இருக்கிறான்னு அர்த்தம். அதனாலதான் அவருக்கு மூத்த பிள்ளைன்னு பேர் வச்சாங்க. எல்லாரும் உள்ள கூட்டிட்டு போக அவரை உட்கார வைக்க அந்த அம்மா சந்தோஷமா சமைக்குது. அடியார் வந்தா தானே சமைச்சு போடணும், வேலைக்காரனை வந்து சமைச்சு போடக்கூடாது. தாய் கையினாலேயோ தாரத்தின் கையினாலேயோ சகோதரி கையினாலேயோ சோறு கிடைத்தால் அது அமுதம், வேலைக்காரன் கையினால கிடைத்தால் அது விஷம். மன்னித்துக் கொள்ளுங்க. வீட்டுல யாரு சோறு போடணும்? பொண்டாட்டி சோறு போடணும், தங்கச்சி சோறு போடணும், அம்மா சோறு போடணும். இப்போ சாப்பாடு தயார். அந்த அம்மா சாப்பாடு அழகா பண்ணிட்டாங்க. இந்த மூத்த பையனுக்கு என்ன பேரு? மூத்த திருநாவுக்கரசு. சேகவர் தம்மில் மூத்த திருநாவுக்கரசை நோக்கி மேயவர் குறித்து கொண்டு வாயன விரைத்து விட்டார். தம்பி மூத்த திருநாவுக்கரசு, இங்க வா, அப்பர் சுவாமி சாப்பிட வந்திருக்கார். நீ போய் வாழை குருத்த எடுத்துட்டு வா. வாழை இலை இல்லை. அடியார்களுக்கு சாப்பாடு போடுற பொழுது பிரிச்ச இலையில போடக்கூடாது. என்ன மாதிரி எச்சமுற்றிருக்கலாம். இந்த சுருண்டு இருக்கு பாருங்க, மஞ்சளா, அதை எடுத்து விரிச்சு சோறு போடணும். இந்த நுனி பக்கம் இந்த எங்க இருக்கணும், அகன்ற பக்கம் எங்க இருக்கணும்னு சேக்கடார் அதுல சொல்றார். அடிக்கடி சாப்பிடுறது இந்த பக்கம் இருக்கணும், வேற சாப்பிடுறது இந்த பக்கம் இருக்கணும். புரியுதா? இந்த நுனி இருக்கு பாருங்க, அது இடது பக்கம் வரணும். அகலமா இருக்குது இந்த பக்கம் வரணும். சரி, இந்த பையன் சந்தோஷப்பட்டான். ஆகா, எங்க அப்பா அம்மா நல்லவங்க, அடியார்களுக்கு தொண்டு பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. நல்லதாய் தந்தையேவ நான் இது செய்ய பெற்றேன் என்று ஒல்லையில் விரைந்து தோட்டத்து உள்புக்கு விரிய வாழை மல்லன குருத்தை ஈரும் பொழுதினில் வாழ் அரா ஒன்று அல்லலுற்று அடுங்கி சோர அங்கையில் தீண்டி சென்றே. தமிழ் கடல் ராய சொக்கலிங்கனார் சொல்லி சொல்லி கேட்டு பாடம் பண்ணன பார்த்து அந்த காலத்துல இன்னும் மனசுல இருக்கு. நேற்று பார்த்தவங்க முந்தானத்து பார்த்தவங்க முகமெல்லாம் மறந்து வச்சு எப்பவோ படிச்ச தமிழ் பாட்டு சந்தோஷமா மனசுல இருக்கு. நல்ல அப்பா அம்மா சொன்னாங்க. நான் போறேன், எடுத்துக்கிட்டு போனா குறுத்து பார்த்தான், எடுத்தலை நறுக்க போனா நறுக்கினா உள்ள இருந்த பூனாகா ஒரு கோடு போட்டது, அவ்வளவுதான். 7ஆம் வேகம் 7 விதமா உடம்ப பாதிக்கும். எல்லாம் பாதிச்ச உடனே புரிஞ்சு போச்சு. உயிரை விடுறதுக்கு முன்னால அம்மாட்ட இலைய கூர்த்தெடுத்தா சாகணும். ராமன் கிட்ட செய்தியை சொல்லாம சாக கூடாதுன்னு ஜடாயு உயிரை பிடிச்சிட்டு கிடந்தான் பாருங்க. அது மாதிரி ஓடி வந்தா ரத்த ஓட்ட என்னாகும், விஷம் என்னாகும், கருகி போச்சு உடம்பு. கருகி தீந்து சேக்கடார் வார்த்தை தீஞ்சு போச்சு. அதுக்குள்ள தீஞ்சு போச்சுங்கிறீங்க. ஓடி வந்தான் படிகர குருத்தை தாயார் கால் வைத்து படிமேல் விழுந்தான். இலைய அம்மாட்ட வச்சான், விழுந்தான், சென்று. அம்மா பாக்குறான், ஐயோ என் புள்ள போச்சே, அடியாருக்கு சாப்பாடு போட போனேன், குறை வந்துருச்சே. அதுக்குதான் இந்த தலைப்பு கொடுத்தேன். அடியாருக்கு சாப்பாடு போட போனேன், குறை வந்துருச்சே அப்படின்னு நினைச்சாடா. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். என் சொந்த கதை. 1998 ஜனவரி மாசம் எங்க சொந்த ஊர் தேவகோட்டை. அங்கிருந்து பழனிக்கு பாத யாத்திரை போவோம். 180 கிலோமீட்டர் நடந்து போவோம்.
நான் 19 வருஷம் நடந்திருக்கேன். எதுலையும் ஏற முடியாது, நடந்துதான் போகணும். மரத்தடியில படுத்துக்கிறேன். பிடிச்சு பார்த்தா பாம்பு குத்து இருக்கு அந்த பக்கம். முருகன் தான் காப்பாத்துவேன். முருகா முருகான்னா காது ஓடும். நம்மளை பத்தி பேசினா காது பின்னால போடும். கேட்டீங்க? முதல் அந்த வருஷம் நான் காவடி எடுத்தேன். எங்க தேவகோட்டையில இருந்து 15வது கிலோமீட்டர்ல ஒரு ஸ்டாப் அந்த காவடி. அங்க தூக்குனா இங்கதான் வந்து இறக்கணும். 1க்கு 2 கூட போக கூடாது. அதுக்குள்ள இங்க வந்து இறக்கி 1க்கு போயிட்டு குளிச்சு திருப்பி காவடியை தூக்கணும். 15 கிலோமீட்டர் வந்தாச்சு. வந்தா சாப்பாடு கிடைக்கல. அவன் இட்லி கொண்டாந்து சாப்பிடுறான். ஒரு 300 பேர். இதை நான் பார்த்தேன். நான் காவடி எடுத்த வருஷம். அடுத்த வருஷம் என்ன பண்ணனேன், இங்க எல்லாருக்கும் ஒரு 300 பேருக்கு நம்ம டிஃபன் கொடுப்போம். தேவகோட்டையில தயார் பண்ணி ஒரு வேன்ல ஏத்தி டிஃபன் கொஞ்சம் தயிர் சாதம் 300 பேர் கொண்டாந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். கொடுத்த எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டாங்க. அது எப்போ? அடுத்த வருஷம் ஜனவரி மாசம். அந்த டிசம்பர்ல என்னுடைய மனைவி இறந்து போயிட்டு. வீட்டுக்காரன் வந்து கேட்கிறான், இப்பதான் முதல்ல சாப்பாடு போட்டிய, உங்க வீட்டுக்காரி இறந்து போயிட்டா, அடுத்த வருஷம் போடாதீய. அவதானமா சொல்லுவான். அதுக்கு சம்மந்தம் உண்டா? சம்பந்தம் கிடையாது. அது பார்த்துக்கு இது பார்த்துக்கு எங்க அவங்க கணக்கு முடிஞ்சு போச்சு. அழுதேன், துடிச்சேன், என்னென்னமோ எழுதுனேன். முருகனை கண்டவாக திட்டனேன், நல்லா திட்டனேன். இந்த பாட்டெல்லாம் வச்சிருக்கேன். போதும் 6-7 மாதத்துக்கு அப்புறம் ஒழுங்காயிடுச்சு. அப்ப என்ன புரியுது? ரெண்டையும் ஒன்னா சேர்க்க கூடாது. எதுக்கு இவ்வளவு சொல்ல வந்தேன் தெரியுதா? நமக்கு எதை எதோட சேர்க்கிறது அப்படின்னு தெரியல. இல்ல. ஒரு கதை சொல்ல வந்தேன். எந்த கதை சொன்னேன் ஞாபகப்படுத்துங்க. அப்போதிகள் கதைகளை நிக்கிறோம். எந்த இடத்துல நிக்கிறோம் தெரியுதா? அந்த தாய் என்ன நினைச்சா அங்க நிக்கிறோம். நம்ம அடியாருக்கு சாப்பாடு போட நினைச்சான். ஒரு புள்ள போச்சு, ஐயோ குறை வந்துருச்சே. அதையும் இதையும் சேர்க்கப்படாது. அவர் வந்தார், குழந்தைய பார்த்தாங்க, வாயில சுருட்டி உள்ள வச்சுட்டாங்க. மூத்த பிள்ளைங்க வாழ்க்கையில கஷ்டம் என்ன தெரியுமா? அப்பா இறந்து போனா 6 மாதத்துக்கு துக்கம், அம்மா இறந்து போனா 1 வருஷத்துக்கு துக்கம், பெண்டாட்டி இறந்து போனா அடுத்த கல்யாணம் பண்ற வரைக்கும் துக்கம், சில பேர்களுக்கு அதுக்கு அப்புறமும் துக்கம், பிள்ளை இறந்து போனா அவன் சாகுற வரைக்கும் துக்கம். எனக்கு நீ செய்யத்தக்க கடனெல்லாம் ஏங்கி ஏங்கி உனக்கு யான் செய்யலானேன், என்னின் யார் உலகத்துள்ளார். ராவணேஸ்வரன் அடுதான் இந்திரஜித்து செத்த பொழுது மூத்த பிள்ளை இறந்து. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? இந்த சாமியார போல் சொல்லு, நல்ல நேரத்துல வந்தாரு, என் பிள்ளை செத்து போச்சு, அப்படித்தானே அம்மா பேசுவான். உள்ள சுருட்டி வச்சுட்டு சாப்பாடு போட ஏற்பாடு பண்ணிடுச்சு. குறை இருக்கா இல்லையா? குறை வந்துருச்சு. இரு அன்பினர் யாதும் குறைவிலார் இல்ல. நீங்க சொல்லிருக்கீங்க, இந்த அம்மாவுக்கு குறை வந்துருச்சு. அவன் மனசுல குறையில்லை, சாப்பாடு போடணும். திருநாவுக்கரசு சுவாமி வந்து உட்கார்ந்துட்டார். எல்லாரும் திருநீர் வாங்கி அப்போதி அடிகள், மிஸ்ஸஸ் அப்போதி அடிகள் பார்க்கிறார். அப்பவே நின்ன பயலை காணாம். மூத்த திருநாவுக்கரசு இப்போது இங்கு அவன் உதவான். என் பிள்ளை செத்து போச்சுன்னு சொன்னேன். அடியார்கள் தொண்டுக்கு என் பிள்ளை இனிமே உதவ மாட்டான். இவருக்கு தடுமாற்றம். செத்திய திருவுள்ளத்தில் தடுமாற்றம் சேர நோக்கி மெய் விரித்துரையும். மெய் விரித்து உரையும், உண்மையை சொல்லும். இன்னொரு அர்த்தம், வாயில சுருட்டி வச்சிருக்கீல்ல உடம்பு, அதை விரி. மெய் விரித்துரையும்னா 2 அர்த்தம். சாமி புரியுதா? மெய்யினா உடம்பு, மெய்யினா உண்மை.
மெய் விரித்துரையும் உண்மையை சொல்லு. உள்ள சுருட்டி வச்சிருக்கிறியே அந்த மெய்யை விரித்து சொல்லு. அவர் அழுதுட்டார், சொன்னார், போனார், பார்த்தார், உடம்பு ஊர கருகி கிடக்கு. சிவா திருச்சிற்றம்பலம் 1 கொலாம் 2 கொலாம் 3 கொலாம் 10 கொலாம் 10 பாட்டு பாடுறார். சிவபெருமானே சிவபெருமான் அப்படியே அருள் பண்ணினார். குழந்தைக்கு விஷம் தீண்டது, எந்திரிச்சா. அந்த சேக்கிழார் பார்த்தார், ஈர அன்பினர் யாதும் குறைவினார். செத்தவன் எந்திரிச்சிட்டானா ஐயா? இப்ப குறை உண்டா? கடவுள காலில் விழுக்க எல்லா துன்பமும் நிச்சயம். ஈர அன்பினர் யாதும் குறைவினார். உள்ள கூட்டிக்கிட்டு போற அப்பர் சுவாமி அப்பூதி அடிகளை வச்சு தேவாரத்துல பாடுறார். அப்பூதி பேரை வச்சு தேவாரம் பாடுறார். அஞ்சி போய் கனிமணிய அழலோங்கும் அப்பூதி குஞ்சி பூவாகி நின்ற சேவடியே கூடு. குஞ்சி பூன்னா தெரியுமா? தலையில வச்சுக்கிற பூ. சிவபெருமான் திருவடியே தலையில் பூ மாதிரி அப்பூதி அடிகள் வைத்துக் கொண்டான். இன்னைக்கு அப்பூதியினுடைய வம்சத்தை சேர்ந்த ஒரு அந்தனர் 90 வயசுக்கு மேல திங்களூர்ல எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க. இன்னைக்கு போடுறாரு. இந்த வம்சம் இன்னைக்கும் போட்டு. அப்ப சொல்லுங்க, ஆண்டவன் பால் ஈர அன்பு செலுத்தினால் குறை வருமா வராதா? அதுதான் ஈர அன்பினர் யாதும் குறைவிலா. கடவுள் தான் குறைவிலா நிறைவு, போதிலா அமுது, ஈரிலா கொழுஞ்சுடர் குண்டு. அடியார்கள் எப்படி? ஈர அன்பு, குறையே கிடையாது. ஆண்டவனை பிடித்துக் கொள்ள வேண்டுமானால் முதலில் அடியார்களை பிடித்துக் கொள்ளுங்கள். பசுமாட்டை இழுக்கணும்னா கண்ணுக்குட்டியை தூக்கிட்டு போ, பசுமாடு பின்னாலே வரும். அடியார்களை பின்பற்றினால் ஆண்டவன் நமக்கு பின்னாலே வருவான். அதனாலதான் அப்பர் சுவாமி சொன்னார், அடியார்கள் முன்னால போகட்டும், நான் அடியார் பின்னால போறேன். யாதும் சுவடு போடாமல் நம்ம வருதா? மாதர் விரை கட்டி யானை மலையான் மகளுடன் பாடி போதொரு நீர் சுமத்தேற்றி புகுவார் அவர் பின் புகுவேன். யாதும் சுவடு படாமல் ஐயார் அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அடியார் பெருமை என்ன? ஆண்டவன் பார் அன்பு செலுத்த செலுத்த எந்த குறையும் இருக்காது. வாழ்க்கை குறைகளா நிறைவாய் இருக்க வேண்டுமா? அடியார்களை இறுகம் பிடித்துக் கொள்ளுங்கள். அதனாலதான் சேக்கிழார் சுந்தரமூர்த்தி சாமியை முடிச்சுட்டார். சுந்தரர் திருத்தொண்டர் தொகை பாடினாரா, அதை வச்சு பிரிச்சு பின்னாலே நம்பியாண்டார் நம்பிகள் 12ஆம் நூற்றாண்டுக்கு கொஞ்சம் முன்னாலே 10ஆம் நூற்றாண்டு நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்டர் திருவந்தாதி பாடினார். 12ஆம் நூற்றாண்டில் சேக்கிழார் பெரிய புராணம் பாடினார். இன்னைக்கு பெரிய புராணம் பெரிய புராணமாகவே. அடியார்கள் புராணத்துக்கு என்ன பேரு? பெரிய புராணம். இப்ப நீங்கள்லாம் யாரு? ஈர அன்பினர் யாதும் குறைவினார். அடியார்கள் எல்லாருக்கும் எந்த குறைவும் கிடையாது. கஷ்டம் வந்தா அவர்கிட்ட போய் சொல்லுங்க, எல்லா கஷ்டமும் தீர்த்து. இந்த இந்து மதம் மாதிரி ஒரு சிறந்த மதம் கிடையாது. புரியுதா? மற்ற மதங்கள் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லும். கோயில் கதவை போய் தட்டு திறப்பாங்க. நம்முடைய இந்து மதம் என்ன சொல்லுது தெரியுமா? உங்க வீட்டு வாசல்ல கடவுள் வந்து நிக்கிறாரு, வீட்டு கதவை துற. நீ கோயிலுக்கு போக வேண்டாம், உங்க வீட்டு வாசல்ல கடவுள் வந்து காத்து கிடக்கிறார். எங்க சொல்லி இருக்கு? அப்படி சொல்லுங்க. உங்க வீட்டு வாசல்ல கடவுள் இருக்கிறார். எங்க சார் சொல்லி இருக்கு? திருவம்பாவை. இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல போர்ப்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசை அடியோங்கற்காரமுதை தங்கள் பெருமானை பாடின நந்திகட மங்கையம் பூம்புணல் வாய்ந்து ஆடைகளோரெம்பாவாய். எல்லாருக்கும் நன்றி. ஏதோ ஒரு தலைப்பு கொடுத்தேன், இன்னும் 2-3 வரலாறு வச்சிருக்கேன். சண்டீஸ்வரை பத்தி பேசணும், நேரம் கிடையாது. மணி 9க்கு மேல. நான் இனிமே மதுரைக்கு போகணும். எல்லாரையும் பார்த்தா சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். பிரசன்ன விநாயகருடைய கருணையினாலே இந்த மாத சொற்பொழிவுகள் தொடரட்டும்.
அடியார்கள் திருக்கூட்டம் தொடரட்டும், அன்பர்களுடைய அந்த ஆதரவு தொடரட்டும், எல்லோருக்கும் எல்லா இன்பங்களும் வாய்க்கட்டும் என்று வாழ்த்தி, என்னையும் ஒருவனாக்கி இருங்கலர் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தண்டனிட்டு